மகோத்சவம் அப்படின்னு சொல்லப்படுகிற ராதா அஷ்டமியோட உற்சவத்துல நம்ம எல்லாம் அழகா ரொம்ப கொண்டாடி இருக்கோம். அதே ஆனந்தத்தோடையும் அதே உற்சாகத்தோடையும் இன்னைக்கு நம்ம வந்து இந்த ஸ்ரீமண்டலியில வந்து நம்ம கலந்துகிட்ட அனைத்து பக்தர்களுக்கும் எங்களுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு வகுப்புக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல துவக்க பிரார்த்தனை மூலியமா ஆரம்பிச்சிடலாம். ஓம் அஜ்ஞான திமிர அந்தஸ்ய ஞானாஞ்சன ஷலாக்கய சக்ஷுரோன்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. श्री चैतन्य मनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा मह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरोन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्ता राधा कान्ता नमोस्तुते तप्त काञ्चन गौरांगी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधरा श्रीवासादि गौरभक्त वृंदा हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे. ஹரே கிருஷ்ணா. அனைத்து பக்தர்களுக்கும் ஸ்ரீமண்டலின் குழுவின் சார்பாக உங்களை மீண்டும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். இன்னைக்கு முதல்ல பாத்தீங்க அப்படின்னா, நேத்து ராதாஷ்டமியோட மகோத்சவத்தை முன்னிட்டு இன்னைக்கு ஸ்ரீமண்டலிலும் நம்ம வந்து ராதாஷ்டமியை பத்தி நம்ம கொண்டாட போறோம். அவங்கள பத்தி நம்ம மகத்துவத்தை எல்லாம் நம்ம பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா வகுப்பை வந்து ரொம்ப ஆனந்தத்தோடையும் உற்சாகத்தோடையும் நம்ம தொடங்குவோம். அது இன்னைக்கு வந்து கீர்த்தனை மூலியமா நம்ம எப்பவுமே நம்ம வகுப்பை தொடங்குவோம். அது மாதிரி இன்னைக்கும் கீர்த்தனை மூலியமா நம்ம வந்து இந்த வகுப்பை தொடங்க போறோம். அதுக்கு வந்து நான் இன்னைக்கு நம்மளுடைய குழுவின் மூத்த தலைவர் தாமோதர் தேஷ் யாத்ராவோட மிகப்பெரிய பக்தை அப்படின்னு சொல்லலாம். நம்ம இன்னைக்கு இந்த ஸ்ரீமண்டலி குழுவில நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கிறோம். அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம சீதாச்சாரு மாதாஜி அவர்கள். அவங்கதான் இன்னைக்கு வந்து பஜனையை நம்மளுக்கு கொடுக்க போறாங்க. கிருஷ்ணா. அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஒரு 2-3 தடவை ஜெய் ஸ்ரீ ராதே ஜெய் ஸ்ரீ ராதே அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு முழுவதும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ஒரு மன கண்ணோட்டத்தையும் உற்சாகத்திலையும் இருக்கணும் அப்படின்னா நம்ம இன்னைக்கு ஃபுல்லா நம்ம வந்து ராதாராணியோட பெயரை நம்ம உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும். அதனால நம்ம எல்லாரும் ஒரு 2-3 தடவை வந்து ஜெய் ஸ்ரீ ராதே ஜெய் ஸ்ரீ ராதே அப்படின்னு அந்த உற்சாகத்தோடய நம்ம வந்து இந்த வகுப்புள்ள போலாம். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? ओके माताजी। जय श्री राधे जय श्री राधे जय श्री राधे जय श्री राधे 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 श्याम. ललिता. ராதே ராதே. ஆமா மாதாஜி, நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம நிகழ்ச்சியில வந்து பஜனை, சோ அதை தொடர்ந்து ராதாராணியுடைய கதைகள் அதெல்லாம் பத்தி நமக்கு தெரியப்படுத்துறதுக்காக நம்மளோட வந்து ஷியாமகோபிகா மாதாஜி அவங்களும் நம்மளோட இணைந்திருக்காங்க. சோ அந்த வகையில நம்ம வந்து இந்த நிகழ்ச்சிய கொண்டாடலாம். வேற அப்புறம் வந்து நம்ம குரூப்ல நான் பார்த்தேன், என்ன பிரியா, நம்ம இன்னைக்கு ஸ்லோகா காம்படிஷன் இருக்கு இல்லையா? படிச்சுட்டியா மாதாஜி? ராதே ராதே. ஆமா மாதாஜி, நாங்க எல்லாருமே ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸ்லோகா காம்படிஷன் எப்போ வைப்பீங்க, அவங்ககிட்ட வந்து எப்படி நல்லா சொல்லி நல்லா பரிசுகள்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருக்கோம் மாதாஜி. அதையும் நீங்க அதை பத்தி நீங்க சொன்னா நல்லா இருக்கும். எப்போ ஸ்டார்டிங்லயா கடைசி? கண்டிப்பா பிரியா. சோ நமக்கு வந்து இன்னைக்கு ஸ்லோகா காம்படிஷன் இருக்கு. சோ அதுலயும் வந்து நம்ம எல்லாருமே நமக்கு ஸ்ரீமண்டலியில போட்ட ஸ்லோகங்கள் எல்லாம் படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? சோ அந்த வகையில நிறைய பேர் பெயர் கொடுத்திருக்காங்க. நானும் ஸ்லோகங்கள்லாம் படிச்சிருக்கேன். புத்தகங்கள் பரிசா கொடுக்கறதா கேள்விப்பட்டேன். எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். சோ நம்ம சொன்ன மாதிரி நம்ம சீதாச்சாரு மாதாஜியோட பஜனைக்காக நம்ம இணையலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சீதாச்சாரு மாதாஜி உங்களை வரவேற்கிறதுல ரொம்ப ரொம்ப பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஹரே கிருஷ்ணா.
அதுக்கு முன்னாடி ஸ்லோகா போட்டிக்கு பேர் குடுக்குறவங்க, அவங்க பேரெல்லாம் சாட் பாக்ஸ்ல வந்து போட்டீங்க அப்டின்னா, குறிச்சு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் கூப்பிட கொஞ்சம் சௌகரியமா இருக்கும். யாரெல்லாம் ஸ்லோகம் சொல்ல போறீங்க, அவங்க பேரெல்லாம் சாட் பாக்ஸ்ல போடுறீங்களா? நன்றி பக்தர்களே. ஓகே. நன்றி, நன்றி மாதாஜி. கேட்கல மாதாஜி. இல்ல மாதாஜி, கேட்கல மாதாஜி. இதுவா எனக்கு வேண்டாம் அப்படின்றான். ஓகே பக்தர்களே, உங்க பேரெல்லாம் சாட்ல போட்டிருக்கீங்க. ரொம்ப நன்றி. உங்க பேரெல்லாம் குறிச்சுக்கிட்டாச்சு. கடைசியில உங்கள எல்லாரையும் கூப்பிடுறோம். ஹரே கிருஷ்ணா. நன்றி, நன்றி. You can hear my voice from the other phone. கேக்குறதா? என்னோட கம்ப்யூட்டர் ஆடியோ கேட்கல. So is this okay? ஒரே கேக்குது நிமிஷம். மாதாஜி. ஓகே மாதாஜி. கேக்குறதா? கேக்குது. கேக்குது. ஓகே. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. உங்களை ஹரே மீண்டும் கிருஷ்ணா. சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். உங்களோட பஜனை கேட்கறதுக்கு நாங்க ரொம்ப ஆவலா இருக்கோம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஆமா, ரொம்ப நாள் ஆச்சு. நானும் இந்த குழுல சேர்ந்து ரொம்ப சேவையெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தள்ளி போடுற மாதிரி ஆயிடுத்து. ஸோ ஐ எம் கிளாட் டு பி ஹியர் பேக் இங்க எல்லாருக்கும் நடுவுல. ஸோ விதவுட் டிலேயிங் மச். ஓகே, yeah, I don't know. So I think there is some problem with my audio, but கேக்குறது இல்லையா எல்லாருக்கும் சரியா? ஓகே. ஸோ இன்னைக்கு பாட போற பாட்டு வந்து சுவாமி எழுதின பாட்டு. நம்ம ஷட் கோஸ்வாமியில அதுல ஒருத்தர் இருக்கிறவர் ஜீவ கோஸ்வாமி. அவர் ரொம்ப அழகான பாட்டு எழுதியிருக்கார். அதுல என்ன முக்கியமான வார்த்தை என்னன்னா, ஜீவனே நிதனே நித்யம் ராதா கிருஷ்ண கதிர் மம அப்படிங்கிற. அப்படின்னா என்ன? இந்த பாட்டுல அவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய இந்த வாழ்க்கையில எனக்கு வேணுங்கிற என்ன ஒரு வெல்த் வேணுமோ, நம்மளுக்கு இருக்கிற அந்த சொத்து என்னன்னா, எப்பவுமே நான் வந்து இந்த நம்மளுடைய இந்த டிவைன் கப்பல் ராதா அண்ட் கிருஷ்ணாவுடைய எப்பவுமே அவளுடைய அடைக்கலத்துல இருந்துட்டே இருக்கணும். அதுதான் நம்ம கேட்கக்கூடிய நல்ல ஒரு வேண்டுதல், ஒரு பிரேயர். நம்ம சுவாமிக்கு எப்ப பார்த்தாலும் நம்ம ப்ரே பண்றச்ச
என்ன பண்ணணும், என்ன வேண்டிக்கணும்ன்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அதனால இந்த பெரிய ஆச்சாரியர்கள்லாம் நம்மளுக்கு இது ஒரு அழகா ஒரு நல்ல வழி கத்து தரார். நல்ல ஒரு நம்மளுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்லணும், ஒரு வேண்டுதல் இருக்கணும். பகவான் கிட்ட நான் என்ன வேண்டிப்பேன், என்ன கேட்கணும் அப்படின்னு நம்ம எப்பவுமே ஒரு குழப்பமான நிலைமையில இருப்போம். இல்லைன்னா நம்ம பௌதிக ஆசைகளை தான் நிறைவேற்றணும்னு எப்ப பார்த்தாலும் கேட்போம். ஆனா இந்த பெரிய ஆச்சாரியர்கள்லாம் அவளார் என்ன பண்றான்னா, இப்படி கேட்கணும். இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு வேண்டுதல தெய்வத்த எடுத்து கேட்டோம்னா, இன்னைக்குமே நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுவா. ஸோ நம்மளுக்கு வேணுங்கிற இந்த வாழ்க்கையின் அடிப்படை என்ன? சொத்து என்ன? நம்மளுக்கு இந்த வாழ்க்கையில முன்னேறணும். நம்ம வாழ்க்கையின் தத்துவத்த புரிஞ்சுக்கணும்னா, இந்த பாட்டு ரொம்ப அழகான பாட்டு. ராதா கிருஷ்ணவ் கதிர் மம. நான் இன்னைக்குமே உன்னுடைய அடைக்கலத்துல இருக்கணும். அதே பாட்டு தான் நம்ப ஹரே கிருஷ்ண மகாமந்த்ராவா ஸ்ரீல சைத்தன்ய மகாபிரபு எடுத்து குடுக்குறார். அந்த எனர்ஜி ஹரா அப்படின்ற ராதையோடைய பேர அழகா வெளிப்படையாம சொல்ற தகுதி இல்லாத நாள். அதனால ஹரான்ற ஒரு எனர்ஜி வழியாக இன்னைக்குமே பகவானே நான் இன்னைக்குமே உன் சேவையிலே இருக்கணும். என்ன தள்ளி வச்சுடாதே அப்படின்னு நம்ம அழுதுண்டு கேட்கிற மாதிரி அந்த மகா மந்திரத்தோடைய ரசத்தை நம்ம குடிச்சுண்டு அனுபவிச்சுண்டு தினமும் சாண்ட் பண்ணணும்ன்றது மகாபிரபு சொல்லி கொடுக்கிறார். சோ அதனால அதே மாதிரி அதே வழியில ரூப கோஸ்வாமியும் அழகான ஒரு பிரேயர் எழுதியிருக்கார். என்னன்னா ராதேனா யாரு அப்படின்னு. சோ அதுல அழகா எழுதியிருக்கார். ஒரே நிமிஷம் நான் ஜஸ்ட் அந்த பிரேயர் எடுக்கிறேன். யா ராதா ராதா தாமோதர பிரேஷ்டா ராதிகா வருஷ பானவி சமஸ்த பல்லவி விருந்தா தம்மிலோத் உத்தமஷ மல்லிகா தம்மிலோத்தாம்ச மல்லிகா. ஹே ராதே, நீ தாமோதரனுக்கு ரொம்ப பிரியமானவள். நீ ஒரு பெரிய டிவோட்டி. நீ யாருன்னா ஒரு ராணி, ஒரு பிரின்சஸ், ஒரு இளவரசி. எங்க ரிஷபானுன்ற ஒரு பெரிய ராஜாவுக்கு இளவரசியாக பிறந்தவள் விருந்தாவனேஸ்வரின் பேரு. அண்ட் நீ எப்பவுமே என்ன அழகா இருப்ப. என்னன்னா அந்த மல்லிகா ஃப்ளவர்னு ஒரு பெரிய அழகான பூ போட்டுண்டு அந்த அழகா அந்த தலையை வாரி பின்னிண்டு அந்த பூவெல்லாம் தலை முழுக்க அழகா அலங்காரம் பண்ணிண்டு இன்னைக்குமே காட்சி கொடுப்பவளாக இருக்கிற ராதாராணி, உனக்கு என்றென்றும் என்னுடைய நமஸ்காரங்கள்னு ரூப கோஸ்வாமி பாட ஜீவ கோஸ்வாமி இந்த பாட்டை பாடுறார். சோ விதவுட் எனி டிலே நான் மேற்கொண்டு இந்த பாட்டை பாடுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கேன். சோ இந்த பாட்டை நீங்க போடுற இல்லையா? மாதாஜி சாரி, உங்களோட இது மியூசிக் இது ஆன் பண்ணும் மாதாஜி, இது எக்கோ ஆகுது. மியூசிக் எப்படி ஆன் பண்றது எனக்கு தெரியலையே. I'll just mute mine. 1 second. இப்போ சரியா இருக்கு. 1 second. இப்போ எக்கோ ஆறுதா இன்னும்? சாரி, எக்கோ இல்ல. அந்த உங்களோட இது மாதாஜி மியூசிக் நீங்க இது பண்ணும்போது உங்க வாய்ஸ் கேட்கல. சோ ஒரிஜினல் மியூசிக் டர்ன் ஆன் பண்ணணும். அது எப்படி பண்றது? எங்க பண்ணலாம்? ஆடியோ செட்டிங்ஸ்னு ஒண்ணு இருக்கும் மாதாஜி. நீங்க எந்த டிவைஸ்ல இருந்து கனெக்ட் ஆயிருக்கீங்களோ அதுல போயிட்டு ஆடியோ செட்டிங்ஸ்ல போயிட்டு பண்ணணும். ஓகே, ஆடியோ செட்டிங்ஸ். மொபைல்ல இருந்து கனெக்ட் ஆயிருக்கீங்களா மாதாஜி? ஆமா, ஏன்னா என்னோட கம்ப்யூட்டர் ஆடியோ என்னமோ பிக்கப் பண்ணிக்க மாட்டேங்கிறதுன்ட்டு நான் வந்து மொபைல் ஆடியோல பண்றேன். ஓகே, I don't know the voice enhanceன்னு கேட்கும் இல்லையா? இப்போ எப்படி இருக்கு? நீங்க பேசுறது கிளியரா இருக்கு மாதாஜி. பட் என்ன ஆகுதுன்னா மியூசிக் ப்ளே பண்ணும்போது ஆடியோ கம்ப்ளீட்லி ஆஃப் ஆயிருது.
இதுக்கு என்ன பண்ணுவேன்? I don't know where to set the audio setting. அது எங்க இருக்குன்னே தெரியலையே எனக்கு இதுல. Oh God. Sorry for the glitch. 1 second. Okay. Audio, disconnect audio. மாதாஜி மேல ஒரு ஆரோ மார்க் இருக்கு இல்லையா? அந்த ஒரு மியூசிக் ஒரு ஸ்பீக்கர் சவுண்ட் பக்கத்துல. இந்த ரெக்கார்டுன்னு இருக்கு நமக்கு மொபைல்ல. அதுக்கு மேல ஒரு ஆரோ மார்க் இருக்கு பாருங்க. ஜூம் இதுலயே ஒரு பக்கம் லீவ் இருக்கா ரைட் சைடு. ஜூம் மீட்டிங். உங்க மொபைல்ல பாருங்க. மேல அந்த இதுல ஒரு ஆரோ மார்க் இருக்கும். லெஃப்ட் ஆரோ மார்க். ஸோ அதை கிளிக் பண்ணினோன்னா இட் கோஸ் டு செட்டிங்ஸ். ஸோ அதில் போயிட்டு ஆடியோவில் ஒரிஜினல் சவுண்டை இது பண்ணணும். இப்போ கேக்குறதா? கேக்குது மாதாஜி. பட் நீங்க ப்ளே பண்ணுங்க ஹார்மோனியம். பண்றேன். அது அந்த டைம்ல தான் வருது. ஆடியோ அண்ட் அந்த மியூசிக் இதை பண்ணும்போது மிக்ஸ் பண்ணும்போது தான் வந்துச்சு. Is it heard? How is it now? Yeah, I think it's fine, Mataji. Better. Monaki இப்போ okay. Ninniki okay. I'll try. Okay. Yeah, yes. Maybe I'll keep it. I don't know why. மூணாவது போலாமா? Can we go to the third verse? Yeah. நாலாவதுக்கு அப்புறம் நான் ஹரே கிருஷ்ணா பாடுறச்ச அடுத்த வேர்ஸ்க்கு கிருஷ்ண
जीवनिधने राधा कृष्ण गते मम जीवनिधने राधा कृष्ण गते मम हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे जीवन निधने राधा कृष्ण गते मम कृष्ण के हसित राधा राधा के हसित हरि कृष्ण के हसित राधा राधा के हसित हरि जीवन निधने राधा कृष्ण गते नित्यम राधा कृष्ण गते कृष्ण सिद्ध सिद्ध राधा राधा चित्त सितो हरि कृष्ण चित्त सिद्ध राधा राधा चित्त सितो हरि जीवनि निधने राधा कृष्ण गते जीवनि निधने नित्यं राधा कृष्ण गते हरे कृष्ण 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 हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे जीवन निधने राधा कृष्ण गते नीलांबरधर राधा दिव्य पीतांबरधरो हरि नीलांबरधर राधा दिव्य पीतांबरधरो हरि जीवन राधा कृष्ण गते मम राधा कृष्ण गते मम वृंदावनेश्वरी राधा कृष्ण वृंदावनेश्वरो वृंदावनेश्वरी राधा कृष्ण वृंदावनेश्वरो जीवन निधने राधा कृष्ण गते जीवन निधने नित्यं राधा कृष्ण गते मम हरे कृष्ण कृष्ण हरे 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 राम हरे हरे कृष्ण कृष्ण हरे 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 राम हरे राम 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 हरे हरे जीवन निधने नित्यं राधा कृष्ण गते मम राधा कृष्ण गते मम जीवन निधने जीवन निधने
राधा कृष्ण गते मम राधा कृष्ण गते मम राधा कृष्ण गते मम राधा कृष्ण गते मम हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे राधा कृष्ण ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ரொம்ப ரொம்ப நன்றி மாதாஜி. அருமையான பஜனை சொல்லி அதனுடைய அர்த்தமும் சொல்லி எங்களுக்கு நல்லா பாடுனீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி மாதாஜி. தேங்க்யூ வெரி மச். ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் வணக்கம். ஹரே கிருஷ்ணா. சோ இப்போ நம்ம தொடர்ச்சியாக நம்மளுடைய முக்கியமான நிகழ்ச்சியாக ஜெய் ஸ்ரீ ராதே ராதே அப்படின்னு ஸ்ரீமதி ராதாராணியோட புகழையும் கதைகளையும் பத்தி நமக்காக வழங்குவதற்காக ஸ்ரீராம் மாயாப்பூர்ல இருந்து நம்மளோட ஷியாம கோபிகா மாதாஜி அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. ஸ்ரீராம் மாயாப்பூர் கி ஜெய். நம்ம எல்லாம் சொல்றது மாயாப்பூர்ல கேட்கும் இல்லையா? சோ அதனால நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு மாதாஜி நம்மளோட இணைந்திருந்தது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஷியாமகோபிகா மாதாஜி அவர்கள் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஜெயபதி சுவாமி மகாராஜுடைய சிஷ்யாக அங்க வந்து மாயாப்பூர் டூரிசம் அதை வந்து டெவலப் பண்ணிட்டு அங்க நிறைய சேவைகள் இத்தனை வருஷத்துல மாயாப்பூர் எவ்வளவு தூரம் இதா இருக்கோ வளர்ந்துருக்கு. பக்திய மக்கள் கிட்ட மாயாப்பூருங்கிற இடம் இதெல்லாம் டூரிசம் டிபார்ட்மெண்ட் வழியா பிரபுவும் மாதாஜியும் நாங்களாம் நிறைய வாட்டி போயிருக்கோம். ரொம்ப அற்புதமா அதனுடைய கதைகள் ஸ்தல புராணங்கள்லாம் சொல்லி ரொம்ப நல்லா இது பண்ணுவாங்க. யாரும் மாயாப்பூர் போனோம்னா மாதாஜியை கான்டாக்ட் பண்ணலாம். சோ மாதாஜி, ஹரே கிருஷ்ணா மாதாஜி, உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, சீதச்சாரு மாதாஜி, லலிதா மாதாஜி, தேங்க்யூ சோ மச். மீண்டும் இந்த தாமோதர் தேஷ் ஸ்திரீ மண்டலி ப்ரோக்ராம்ல என்னை இன்வைட் பண்ணதுக்கு, அதுவும் ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் ராதாஷ்டமி. ஸோ உங்க எல்லாரோடையும் பிசிக்கல் அசோசியேஷன் கிடைச்சது பெங்களூர்ல, இன்னைக்கு வர்ச்சுவல் அசோசியேஷன். தேங்க்யூ ஸோ மச். நம்ம வந்து ராதாராணியுடைய கதா, ராதாஷ்டமி நடந்ததுனால ராதாராணி பத்தி நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஆக்சுவலா ராதாராணிய பத்தி டிஸ்கஸ் பண்ணறதுக்கு, ராதாராணியுடைய கதா பேசுறதுக்கு குவாலிபிகேஷனே கிடையாது. ஏன்னா கிருஷ்ணரே சொல்றார், ராதையுடைய பெருமையை சொல்றதுக்கு என்னால முடியாது அப்படின்னு. அப்படிப்பட்ட ஸ்ரீமதி ராதாராணியுடைய பேரை உச்சரிக்கிறதுக்குடைய தகுதி வந்து நமக்கு கொடுத்தது சைத்தன்ய மகாபிரபு. அதனால மகாபிரபு கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு, மகாபிரபுடைய கருணை ஆச்சாரியர்கள் மூலமா நமக்கு கிடைக்கிறது. அந்த வழியில ஸ்ரீல பிரபுபாதர், நம்ம குரு மகாராஜர் இவர்களுடைய கருணைய நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு இன்னைக்கு கொஞ்ச நேரம் ராதாராணி பற்றிய விஷயங்களை வந்து நம்ம பேசலாம். நமோ விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஸ்தாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நிதி நாமினே நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பశ్చాత్య தேச தாரிணே. ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌரபக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய், குரு மகாராஜ் கி ஜெய், வைஷ்ணவ பக்த விருந்த கி ஜெய். மாதாஜிக்கு கிளியரா இருக்கு ஆடியோ? இருக்கு மாதாஜி, கிளியரா இருக்கு. மாதாஜி, இன்னைக்கு வந்து செஷன்ல நம்ம ஆக்சுவலா ராதாராணியோட தத்துவம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதை விட்டுட்டு நம்ம வந்து இன்னைக்கு ராதாராணியுடைய பாவம் என்ன அப்படிங்கிறதும், ராதாராணி பெரிய கருணை நமக்கெல்லாம் எப்படி கிடைச்சிருக்கு அப்படிங்கறத பத்தியும்
சில ராதாராணியுடைய பாஸ்ட் டைம்ஸ் லீலா அத பத்தி நம்ம இன்னைக்கு 3 செக்ஷனா நம்ம பார்க்கலாம். சோ ராதாராணி அப்படிங்கும் போதே ராதாராணி யார் அப்படின்னா கிருஷ்ணருடைய டாப் மோஸ்ட் சர்வெண்ட். பகவான வந்து ஃபுல்லா தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறவ யார் அப்படின்னா அது ஸ்ரீமதி ராதாராணி. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ராதாராணி கிருஷ்ணர் வந்து ராதாராணியுடைய பொக்கிஷம். ராதாராணி ரகுநாததாச கோஸ்வாமி என்ன சொல்றாரு அப்படின்னா ராதாராணி வந்து கிருஷ்ணருடைய எல்லா குவாலிட்டிஸையும் சேர்த்து ஒரு மாலையா கட்டி தன்னுடைய கழுத்துல போட்டுன்னு இருக்கா. அந்த மாலையோட பெண்டன்டா ஷியாம் சுந்தரே இருக்கார் அப்படின்னு. சோ கிருஷ்ணர் ராதாராணியுடைய கையில இருக்கார் அப்படின்னாக்க அப்படி ராதாராணி கிட்ட என்ன ஒரு ஸ்பெஷல் விஷயம் இருந்தது கிருஷ்ணர் அப்படி வசீகரிச்சது. ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் கிருஷ்ணர் வந்து மதன மோகன், அதாவது மன்மதனையும் வந்து மோகிக்க செய்யற கூடிய ஒரு அழகுடையவர் கிருஷ்ணர். ஆனா ராதாராணி வந்து மதன மோகன மோகினி. சோ ராதாராணி வந்து அப்படிப்பட்ட கிருஷ்ணரை வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடியவள் யார் அப்படின்னாக்கா அது ஸ்ரீமதி ராதாராணி. அப்படி அந்த ஸ்ரீமதி ராதாராணி கிட்ட என்ன ஒரு குவாலிட்டி இருந்தது, கிருஷ்ணரை வந்து எப்படி அவங்க தன்னுடைய கண்ட்ரோல்குள்ள அவங்க வந்து எப்படி வந்து கிருஷ்ணரை தன்னுடைய பக்தியில வந்து அவங்க கவர்ந்தார்கள் அப்படிங்கறது நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஒரு மிகப்பெரிய டாபிக்கா ஓபன் ஆகுது. என்டையர் சைத்தன்ய சரிதாமிர்தமே அதை போக்கஸ் பண்ணிதான் இருக்கு. ராதா பாவம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது. அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம எப்போதுமே நம்ம வந்து சொல்லுவோம் கோல் ஆஃப் ஹியூமன் லைஃப் என்ன, நமக்கெல்லாம் என்ன வந்து ஒரு கோல் அப்படின்னாக்கா கிருஷ்ண பிரேம் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப லூசா இந்த வேர்டை நம்ம யூஸ் படுத்திட்டு இருப்போம், கிருஷ்ண பிரேம், சீக்கிரமே கிருஷ்ண பிரேம் கிடைக்கணும் அப்படின்னு. அப்போ கிருஷ்ண பிரேம் கிடைக்கணும் அப்படின்னா கிருஷ்ண பிரேம்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அற்புதமா ஒரு கிளாஸ்ல கேட்டேன், கிருஷ்ண பிரேம் அப்படின்னா என்னன்னா 24 மணி நேரமும் கிருஷ்ணரை சாட்டிஸ்ஃபை பண்றது, கிருஷ்ணருக்கு சர்வீஸ் பண்றது அப்படிங்கிற மூடும் அந்த சேவை பண்றதை தவிர வேற எதை பத்தி நினைக்காம இருக்கிறதுமா 24 hours. எப்படி கிருஷ்ண சித்த ஸ்திதா ராதா மாதாஜி பாடினாலே இதுதான் வந்து கிருஷ்ண பிரேமை. ஒரே விஷயம் மாதாஜி, பேட் த்ரோட். கிருஷ்ண சித்த ஸ்திதா ராதா அப்படின்னாக்க அவங்களுடைய சித்தம் முழுக்கவே வேற ஒண்ணுமே கிடையாது, கிருஷ்ணர், கிருஷ்ணமயம், கிருஷ்ண சேவை. இப்படி என்னைக்கு அந்த நிலைமை நமக்கு வர்றதோ அதுதான் வந்து கிருஷ்ண பிரேமை. அதுதான் பாவ பக்தியுடைய ஹையஸ்ட் ஸ்டேஜ். நம்ம உத்கண்டிதா அப்படின்னு கோஸ்வாமிஸ் தான் சொல்றா அந்த பாவா. அப்படின்னாக்க அவங்க என்ன பண்றா அப்படின்னா அந்த கிருஷ்ணருக்கு எப்படி 24 hours அந்த மாதிரி இடைவிடாம சேவை பண்ண முடியும், கிருஷ்ணரையே எப்போது எப்படி நினைச்சிருக்க முடியும், எப்படி வந்து கிருஷ்ண சிந்தனை தவிர வேற எந்த சிந்தனையுமே இல்லாம இருக்கும் அப்படின்னா அந்த தாசிய பாவம்ங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க நம்ம ஆச்சாரியர்கள் நரோத்தம் தாஸ் தாக்கர் என்ன சொல்றாருன்னா துர்லப கிருஷ்ண பிரேம் அப்படிங்கிறார். அது ரொம்ப துர்லபமான விஷயம். அது மட்டும் இல்லாம பிரம்மா சிவன் அப்படி அந்த மாதிரி இருக்கிறவாளால கூட அந்த கிருஷ்ண பிரேமையை அடைய முடியாது அப்படிங்கிறார். அப்ப பிரம்மா அவரை மாதிரி இருக்கவங்க கூட கிருஷ்ண பிரேமி அடைய முடியாது அப்படின்னா அப்ப அந்த கிருஷ்ண பிரேமியோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னாக்க அது வந்து ரூப கோஸ்வாமி ரொம்ப அழகா சொல்றார், சர்வோபாதி வினிர்முக்தம். எந்த விதமான ஒரு ஐடென்டிபிகேஷனும் இல்லாம யாரு வந்து ஹிருஷிகேச சேவனம் பக்தி ருச்சியத்தை, யார் வந்து அவங்களுடைய எல்லா மனம் வாக்கு இந்திரியங்கள் மூலமா பகவானுக்கு சேவை செய்யறாங்களோ எந்த விதமான உபாதிகளும் இல்லாம, அதுதான் ரொம்ப முக்கியம். உபாதிகள் அப்படின்னா என்ன, நான் யார் அப்படின்னாக்க நான் வந்து இப்ப என்ன கிட்ட நமக்கெல்லாம் வந்து என்ன உபாதி நிறைய இருக்கு. நான் யாருன்னா நான் இன்னாருடைய மனைவி, நான் மாயாப்பூர்ல இருக்கேன், நான் வந்து குருமர இத்தனை வருஷம் டிசேபிள், சில ப்ரௌட்னஸ் நமக்கு நம்மளுடைய உபாதிகளை வச்சு. அதுக்கப்புறம் வந்து பிளஸ் இதெல்லாம் இருக்கும்போது இது சம்பந்தப்பட்ட வேலைகள்ல நம்ம நிறைய டயத்தை நம்ம ஈடுபடுத்த ஆரம்பிப்போம். நான் வந்து இன்னாருடைய ஒரு தாய், இன்னாருடைய இன்னாருடைய மனைவிங்கும் போது அந்த அந்த உறவு அந்த வேலைகளுக்கு நம்ம நிறைய டைம் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னாக்க அந்த உபாதிகள்லாம் இருக்கும்போது நம்ம 24 hours எப்படி வந்து கிருஷ்ண சேவை பண்ண முடியும்? அதனால்தான் வந்து கிருஷ்ண சிந்தனை அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, கிருஷ்ண பிரேமை அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஆனா
ஒரு நிமிஷம். ராதாராணியும் சகிகளும் எப்படி வந்து அவங்க அப்படி சேவை பண்ணினாங்க. அப்பேரண்ட்லி வந்து அவங்களும் வந்து ஹவுஸ் ஹோல்டரா இருந்தாங்க. அப்படின்னாக்கா என்ன சேவை பண்ணினாலும் அவங்களுக்கு அந்த தாசிய பாவம் வந்து கண்டிப்பா இருந்தது. ரொம்ப ஒரு கிருஷ்ணர் வந்து பகவான் அப்படிங்கறதே அவங்களுக்கு வந்து அதையே வந்து அவங்க ஒத்துக்கல. அந்த பகவானுடைய பகவத் தத்துவத்தை கூட விட்டு கிருஷ்ணரை லவ் பண்ணினாங்க அப்படின்னாக்கா, நம்மளா ஏன் கிருஷ்ணரை லவ் பண்ணோம்? ஏன்னா கிருஷ்ணர் பகவான். அவருக்கு வந்து நம்ம சரண்டர் பண்ணினா நமக்கு எல்லாம் கிடைக்கும். அவர் வந்து சர்வதர்மான் பரித்தேஜ மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவாம் சர்வ பாவேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சஹ. உன்னை எல்லா பாவங்கள்ல இருந்து நான் விடுவிக்கிறேன். இதெல்லாம் வந்து நமக்கு சதுர்விதா பஜந்தே பாம். நமக்கு வந்து கஷ்டம் வரும்போதோ இல்லைனாக்கா ரொம்ப சில ஒரு 4 விதமான பக்தர்கள் இருக்காங்க இல்லையா? ஆர்த்தோ, ஜிஞ்ஞாசு, அர்த்தார்த்தி அந்த மாதிரியான கேட்டகரியில இருக்கும்போது நம்ம பக்தி பண்ணுவோம். ரொம்ப தீவிரமா பக்தி வரும். இந்த மாதிரிலாம் ஒரு கேட்டகரியில தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். ஆனா அவங்க வந்து இது எல்லாத்தையும் விட்டுட்டு கிருஷ்ணர கிருஷ்ணர திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் இருந்தாங்க. இதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா அந்த கதை தான். இந்த நாரதர் வந்து எல்லார்கிட்டயும் போய் கிருஷ்ணர் வந்து எல்லாரும் பிரஜ பிரேமைய பத்தி பெருசா சொல்றாங்க. கிருஷ்ணருக்கு வந்து இந்த வாசிகளுடைய பிரேமை வந்து எவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு கிருஷ்ணர் புகழும்போது நாரதர் கேக்குறார். அப்படி என்ன விரஜ பிரேமை? அவ்வளோ வந்து விரஜவாசிகளுடைய ஒரு அன்பு வந்து உனக்கு அவ்வளவு ஸ்பெஷல் அப்படிங்கும்போது அப்ப பகவான் சொல்றார், இந்த மாதிரி நீ வந்து எனக்கு தலைவலிக்கிறது போய் அதுக்கு அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னா பக்தர்களுடைய காலடி மண்ணை கொண்டு வா அப்படிங்க அந்த ஸ்டோரி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்ப அவர் எல்லா இடத்துலயும் போறார். சிவன் பிரம்மா கிட்ட எல்லாம் போற எல்லாரும் சொல்றான், ஓ பகவானுக்கு என்னுடைய பாத மண்ணை கொடுத்தேன்னா நான் வந்து நரகத்துல போய் சேருவேன். நான் என்னுடைய பாத மண்ணை வச்சா அவர் வந்து அவருக்கு தேவையாகணும். அவர் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகர். அவர் நினைச்சா என்ன வேணா பண்ணலாம் அப்படின்லாம் எல்லாரும் சொல்லி தட்டி கழிக்கிறாங்க. ஆனா பிருந்தாவனத்துக்கு போன உடனே கிருஷ்ணருக்கு தலைவலி அப்படிங்கிற வார்த்தைய நாரதர் பாதி சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே பாதி பேர் வந்து பெயிண்ட் ஆயிடுறாங்க. அத கேட்டு மயக்கம் வந்துடுறது பாதி கோபீஸுக்கு. இன்னும் பாதி பேருக்கு வந்து நாரதரை சுத்தி பிடிச்சு உலுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கிருஷ்ணருக்கு என்ன ஆச்சு? எப்படி ஆச்சு? ஏன் வந்தது? என்ன ஆச்சு? ஏதாவது டாக்டர்கிட்ட போனாரா? அப்படின்னு அவங்க வந்து அந்த பகவான் கிருஷ்ணருக்கு ஏதோ ஆயிடுத்து அப்படிங்கறதுதான் அவங்களுக்கு வந்து அவங்க கிருஷ்ணர் வந்து பகவான் அவருக்கு ஏதாவது ஆகுமே. ஏன்னா அவ கண்ணு முன்னாடியே அவர் பகவான்கிற விஷயத்த பல விஷயம் காமிச்சிருக்காரு. கை குழந்தையா இருக்கும்போது பூதனையில இருந்து எத்தனை ஒன் பை ஒன் அத்தனை அசுரர்களை அவர் வதம் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் அவங்க பார்த்திருக்காங்க. பகவான் அப்படிங்கறத பகவான் வந்து கண்ணு முன்னாடியே கிருஷ்ணர் வந்து டிஸ்பிளே பண்றாரு அவங்களுக்கு விருந்தாவன்ல. டே இன் அண்ட் டே அவுட் டிஸ்பிளே பண்ணியிருக்காரு. காளிங்கன் மேல நர்த்தனம் பண்ணினார். இதெல்லாம் பார்த்த அப்புறம் கூட ஆஹா கிருஷ்ணர் வந்து நம்ம விருந்தாவன்ல இருந்தா கூட அவர் பகவான் அப்படிங்கறது அவங்களுக்கு இல்ல. இதுக்கு அவங்களுடைய கவலை எல்லாம் என்ன அப்படின்னா கிருஷ்ணருக்கு உடம்பு சரியில்லாம படுத்த நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம என்ன பண்ண முடியும்? நான் யாரு கிருஷ்ணருக்கு ஏதாவது செஞ்சு அவர் உடல் வலியை தேவைப்படுத்துறதுக்கு அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு இல்ல. எப்படியாவது பண்ணி அவருக்கு ஓகே ஆயிடணும் அப்படின்னு அப்ப அவருக்கு நாரதர் சொல்றார், நீங்க வந்து உங்களுடைய பாத மண்ணை கொடுத்தானா அது அவர் தலையில போட்டா இதாகும். இத சொல்றதுக்கு இத்தனை டிலேயா நீங்க சொல்லிட்டு எல்லாரும் வந்து குதிக்க ஆரம்பிச்சு அந்த துகளெல்லாம் ஒரு மூட்டை கட்டி அவரால் தூக்க முடியாத அளவுக்கு அந்த ஒரு பெரிய மூட்டையை கொடுத்து அவர் தலையில வச்சு எடுத்துன்னு போங்கோங்கிற. அப்ப அவர் சொல்ற இது இப்படி எடுத்துன்னு போன்னு சொல்றேல, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்மளோட பகவானுடைய பாத தூளி வந்து நம்ம தலைமையில படணும். உங்க பாத தூளி பகவான் தலைமையில பட்டா உங்களுக்கு என்ன கதி வருமா அப்படின்னு. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க நாரதத்தை, ப்ளீஸ் இப்ப பேசுறதுக்கு டைம் கிடையாது. நீங்க உடனே கொண்டு கொடுத்து அவரை உடம்பு தேவையில்ல. நாங்க இப்படியோ போறோம். நாங்க நரகத்துக்கு போறோம். என்னவோ ஆயிட்டு கிருஷ்ணர் ஓகே ஆயிட்டார் அப்படிங்கிற நியூஸ நீங்க சொல்றது திருப்பி வந்தா போறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுறாங்க. அப்படின்னா இதுதான் வந்து கிருஷ்ண பிரேமை. அந்த தாசிய பாவம் அப்படின்னா என்னங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் இதுதான். அதாவது 24 hours கிருஷ்ண சேவை தான். அவங்க என்ன வேலை பண்ணாலும் மைண்ட் பேக்ல வந்து அவங்களுக்கு கிருஷ்ணர் சந்தோஷப்படணும். நம்ம செய்யறதுல கிருஷ்ணர் சந்தோஷப்படணும். கிருஷ்ணருக்கு இது வந்து பிடிக்கணும். அவருக்கு ஏதாவது நம்ம செய்யணும். இதுதான் வந்து அந்த அவங்களுடைய பேக்ல இருக்கிற அந்த கான்ஷியஸ். அதனால பிரபுபாத் ரொம்ப அழகா நம்ம இயக்கத்தை இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ண பக்தின்னு வைக்கல, இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் அப்படின்னு வச்சார். ரொம்ப அழகான ஒரு வார்த்தை வந்து பிரபுபாத் வந்து காயின் பண்றார். அது மட்டும் இல்லாம இதுல வந்து அவங்க வந்து தான் வந்து கிருஷ்ணருடைய தாசிகள் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு பெரிய பெருமை.
அவங்க வந்து யாரும் வந்து கிருஷ்ண கல்யாணம் பண்ணிட்டு பட்ட மகிழ்ச்சிகளா துவாரகையில எத்தனையோ பேர் ருக்மிணி சத்யபாமா அவங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய பேலஸ் கட்டி கொடுத்த. ஆனா இவங்க எல்லாம் வந்து கிருஷ்ணர்கிட்ட சின்ன வயசுல இருந்து என் கூட பழகின, எனக்கு நீ இந்த மாதிரி ஒரு பேலஸ் கட்டி கூட, ஊரறிய எனக்கு கல்யாணம், இப்படி எல்லாம் வந்து அவங்க யாருமே வந்து டிமாண்ட் பண்ணல. அவங்களுக்கெல்லாம் அது மட்டும் இல்லாம மான அவமானத்தையுமே வந்து அவங்க எதிர்பார்க்கல அந்த கிருஷ்ண சேவையில. கிருஷ்ணரை வந்து ராத்திரி வேளையில ஃப்ளூட் வாசிக்கிற ராசலீல பண்றதுக்காக அப்ப எல்லாரும் வந்து அவங்கவங்க போட்ட வேலையை போட்டபடி ஓடி வராங்க. ஒரு ஒரு குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு அதை அப்படியே வச்சுடுறா, ஒத்தி பாதி சமையல் பண்ணிட்டு இருக்கா, அதை அப்படியே அடுப்புல வச்சுட்டு வந்துடுறா, ஒத்தி பாதி கிடுகிடுன்னு வர்ற அவசரத்துல கிருஷ்ணர் நம்மள பார்த்தோம்னா நம்ம வந்து அட்ராக்டிவா இருக்கணும் அப்படிங்கறதுனால கையில கிடைச்சதெல்லாம் எடுத்து காதுக்கு கழுத்துக்கு போட்டுக்கிற நெக்லஸ தூக்கி தலையில போட்டுக்கிறாங்க, காதுக்கு போட்டுக்கிறத தூக்கி எங்கேயோ கையில போட்டுக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் அவசரமா அவங்க உடல்ல வந்து என்ன பண்றோங்கிறதே இல்ல. அவ்வளோ உற்சாகம். அதாவது பக்தியில வந்து மெயின் வந்து உற்சாகா நிச்சயா தைரியா. உற்சாகம் நிச்சயம். பகவான் வந்து கிருஷ்ணர் வந்து என்னுடைய ரக்ஷகர், அவருடைய சேவைதான் முதல் அப்படிங்கிற அந்த ஒரு நிச்சயம் இருந்தது, உற்சாகமும் இருந்தது அவங்களுக்கு. ஓடினாங்க அவங்க ராத்திரி வேளையில எல்லாத்தையும் விட்டுட்டு, எல்லா உபாதிகளிலும் விட்டு, இதுதான் சர்வோபாதி விநிர்முக்தம். அங்க போன உடனே கிருஷ்ணர் சொல்றார், எல்லாரும் வந்துட்டீங்களா? சேச்சே, இந்த மாதிரி குடும்ப பெண்களா ராத்திரி வேளையில தனியா வெளியில வரலாமா? எல்லாரும் திருப்பி போங்க அப்படிங்கிறாரு. அப்ப எப்படி இருந்திருக்கும்? நீ வந்து வர சொல்லிட்டு எங்களை வந்து இப்போ திருப்பி போ அப்படின்னாக்கா, சும்மாதான் கூப்பிட்டேன் அப்படின்னா எப்படி இருக்கு? ஆனா அவங்க அதெல்லாம் வந்து அத வந்து பெரிய கம்ப்ளைண்டா எடுத்துக்கல. அவங்க அழறாங்க. நாங்க என்ன தப்பு பண்ணிட்டோம், நீ இந்த மாதிரி எங்களை திருப்பி அனுப்புற அப்படின்னு. நாங்க திருப்பி போனா எங்களை சேர்த்துப்பாளா அப்படிங்கிற. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்க போ அப்படிங்கிற. கிருஷ்ணர் போன்னு சொன்னார் அப்படிங்கிறதுக்கு அவங்க போறாங்க திரும்ப. அதுதான் வந்து அதுதான். அதாவது சர்வெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, தாசன்னா அவனுக்கு ஒரு தனி ஐடென்டிட்டியே கிடையாது. அதாவது என்ன மாஸ்டர் சொல்றாரோ செய்யறாரோ அதுதான் அவருடைய வேலை. அத அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கேரி ஃபார்வர்ட் பண்றது ஒண்டிதான் வேலை, வேற எதுவுமே கிடையாது. ஒரு தடவை பிரபுபாத் கிட்டக்க யாரோ ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி என்னோட வந்து இன்ன தாஸ் நமக்கெல்லாம் இனிஷியேஷன் ஆகும்போது கொடுக்குறாங்கல்ல, கிருபாமய தாஸ், ஷாம கோபிகா தேவி தாசி அப்படின்னு பேர்லாம் கொடுக்குறாங்கல்ல. அப்ப வந்து அவகிட்ட இதுக்கு என்ன அர்த்தம், எனக்கு இந்த பேர் மறந்து போயிடுது, எனக்கு இனிஷியேட்டட் பேர். இப்ப பிரபுபா சொன்னார், அந்த உனக்கு பேரோட அர்த்தம் தெரியலனாலும் பரவாயில்ல, உன் பேரை நீ மறந்தாலும் பரவாயில்ல, அது கூட உனக்கு கொடுத்த ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறார். ஆமா, இந்த தாஸ் அப்படிங்கிற அந்த தாஸ், இதை நீ மட்டும் மறக்காத. ஒரு நிமிஷம். இந்த தாசுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை மட்டும் மறக்க கூடாது அப்படின்னு அவர் பிரபுபாத் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா அவர் சொல்றார். அது மாதிரி அதனால நம்ம வந்து என்ன நம்ம இனிஷியேஷன் வாங்கிட்டோம் அப்படின்னாக்க, நம்ம வந்து பக்தி வினோத் தாக்கூர் என்ன சொல்ற, துமிதோ டாக்கூர் தோமாரா குக்கூர் போலிய ஜானகோ மோரே. துமிதோ டாக்கூர், நீங்க தான் வந்து பகவான். தொமாரா குக்கூர், நான் வந்து உன்னுடைய நாய். போலியா ஜானகோ மோரே அப்படிங்கிற. இதுதான் வந்து அது அப்படி இருக்கும்போது, நான் உன்னுடைய நாயா இருக்குமா நான் என்ன பண்றேன்னா, நாய் வீட்டை காப்பாத்துறாப்புல நீ எனக்கு கொடுத்த இந்த சம்சாரம் அப்படிங்கிற இத வந்து நான் வந்து பொறுப்பை எடுத்துட்டு நான் நடத்துறேன். எப்படின்னா, அந்த நாய் வந்து எப்படி வீட்டை ப்ரொடெக்ட் பண்றது? நாய் வீட்டை ப்ரொடெக்ட் பண்றதுனால நாய் வந்து நான் தான் வீட்டு ஓனர்னு சொல்ல முடியுமா? எத்தனையோ விஷயங்கள் நாய் பண்ணி இருக்கோம் அந்த வீட்டுக்கு. ஆனா அது வீட்டு ஓனர் ஆகாது இல்ல. அந்த நாய்க்கு தெரியும் நம்ம என்னைக்கு நாய் தான் அவ போடுற சாப்பாடை சாப்பிட்டு வாலாட்டி நான் இருக்கணும் அப்படிங்கிறது அதுக்கு தெரியும். அதே மாதிரி உன்னுடைய சம்சாரம் இது, என்னோட குழந்தைகள்லாம் உன்னுடைய குழந்தைகள். பக்தி வினோத் தாக்கூரோட அந்த பாட்டு ரொம்ப அற்புதமான பாட்டு. அது என்ன ஸ்டார்டிங் அப்படின்னா, சர்வஸ்வ தோமார் சரணே ஷோபியா பொடைச்சி தோமாரே கரே துமிதோ டாக்கூர் தோமாரா குக்கூர் போலியா ஜானகோ மோரே. ரொம்ப நல்ல பாட்டு. அந்த பஜன் வந்து நீங்க அப்புறமா வந்து பாருங்க, இல்ல அப்கோர்ஸ் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கலாம் அந்த பஜன். ரொம்ப அற்புதமான வைஷ்ணவ் சாங் இது. இல்லாம இன்னொரு ஒரு க்ளோரி என்ன அப்படின்னா, ராதாராணி வந்து ஒரு ஒரு ஜெனுவின் ஹியூமிலிட்டி. அது எப்படி வரும் அப்படின்னா, எப்போ பக்தி வந்து பரிபக்குவம் மாறுதோ, அப்பதான் வந்து அந்த ஜெனுவின் ஹியூமிலிட்டி வரும். அந்த பணிவு. ஹியூமிலிட்டினா பணிவு அப்படிங்கறத விட இன்னொரு ஒரு நல்ல டேர்ம் இருக்கும். அது என்ன அப்படின்னா, அவங்க தன்னை வந்து ரொம்ப கீழ்நிலையில வச்சுட்டு தன்னை காட்டிலும் எல்லாருமே வந்து உயர்ந்த நிலையில இருக்கிறதா அவங்களுக்கு உண்மையா, நாட் லிப் சர்வீஸ், சும்மா பிரபு பிரபு அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம நிஜமாவே
அந்த கான்சியஸ் எல்லாருமே வந்து நம்மளை விட மாஸ்டர் அப்படிங்கிற அந்த உணர்வு, அந்த ஜெனுவின் ஹியூமிலிட்டி யாருக்கு இருக்கும் அப்படின்னா அந்த உண்மையான பக்தர்கள் தான் இருக்கும். அதனாலதான் ஸ்ரீமதி ராதாராணி என்ன பண்றா, யார பார்த்தாலுமே எல்லாருமே கிருஷ்ணருடைய சிறந்த பக்தர்கள் அப்படின்னு அவங்களுக்கு தோன்றது. கோவர்தனை பார்த்தா ஹரிதாச வர்யா அப்படின்னு கோவர்தனுக்கு ஒரு பேர் கொடுக்குறாங்க. ஹரிதாசர்களே சிரேஷ்டமானவர் நீங்க தான் கோவர்தன் சொல்ற. அது மட்டும் இல்லாம யாராவது ஒருத்தர் வந்து கிருஷ்ணருக்கு வந்து பக்தி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, கிருஷ்ண சேவை வேணும்னு கேட்டா ராதாராணி ரொம்ப சந்தோஷமா அவங்கள வந்து கிருஷ்ணருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இவர் வந்து உங்க சேவையில படுற ஆசைப்படுறார், நீங்க கண்டிப்பா வந்து இவர் சேவையை ஏத்துக்கணும் அப்படின்னு ரெக்கமெண்டேஷன். இந்த மெட்டீரியல் வேர்ல்டுல நீங்க ஏதாவது ஒரு, இப்ப நீங்க ஒரு கம்பெனில நம்ம வேலை பாக்குறோம் அப்படின்னா, அந்த கம்பெனி மேனேஜர் நம்ம சந்தோஷப்படுத்த நமக்கு முதல்ல என்ன பண்ணுவோம், நம்ம கீழே இருக்கிறவன் எவனும் மேல வராம இருக்கிறதுக்கு தான் முதல்ல பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து எப்படியாவது அவரை கலந்து அதுல இருந்து ஏதாவது நமக்கு ஒரு ஆதாயம் இருக்குமா அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஆனா இங்க ராதாராணிக்கு எந்த ப்ராஃபிட்டும் அவங்க எதிர்பார்க்கல. அவங்க மாறா எல்லாரையும் வந்து கிருஷ்ணர் சேவையில ஈடுபடுத்துறா. அதனாலதான் பிரபுபாத் வந்து நமக்கு வந்து இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம், அதுல ஹரே அப்படிங்கிறதுனா யாரு, ஸ்ரீமதி ராதாராணி. கிருஷ்ணர் வந்து பியூர், ஹி இஸ் பியூரர் தேன் த பியூரஸ்ட். பகவான் வந்து அவ்வளவு நிர்மலமானவர். ஏன்னா பவித்ராணாம் பவித்ரம்யோ மங்களானாம் ச மங்களம். பகவான் வந்து பவித்ராணாம் பவித்ரம்யோ, எதெல்லாம் பியூரோ அதுல காட்டில எக்ஸ்ட்ரீம்லி பியூரானவர். அதாவது ஒரு நெருப்புக்கு போய் நம்ம தொடணும் அப்படின்னா அந்த நெருப்புக்குள்ள போகக்கூடிய உடல் நமக்கு இருந்தாதான் அந்த நெருப்புக்குள்ள போக முடியும். பகவான் அவ்வளவு தூய்மையானவர் கிருஷ்ணர் அப்படின்னா அவர்கிட்ட போனோம்னா நமக்கும் அந்த தூய்மை இருக்கணும். ஆனா நமக்கு என்ன இருக்கு, தூய்மைங்கிறது ஜீரோ, மைனஸ் கிரேடுல ஓடிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி வந்து பகவானுடைய ஒரு கருணைக்கு பாத்திரமாக முடியும் அப்படின்னா அதுக்கு வழி என்னன்னா ஹரே கிருஷ்ணா, ஹரே ஹரே ஹரேன்னு நம்ம சொல்றோம் இல்லையா. ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஹரே நிறைய வருது. ஏன்னா ஹரே சொல்லும் போது அது ராதாராணி கிட்ட, ஹே ஸ்ரீமதி ராதாராணி. காலையில நம்ம டெய்லி வந்து துளசி ஆர்த்தி பாடுறோம், சேவாயாதி காரோதியே கோரோ நிஜ தாசி. பிருந்தா விரஜ கோபிகை துளசி மகாராணி அவங்கள்ட்ட நம்ம கேக்குறோம், நீங்க வந்து எனக்கு கிருஷ்ண சேவையை கொடுங்க அப்படின்னு. அதே மாதிரி அவங்களுடைய கருணை இருந்தாதான் நமக்கு கிருஷ்ண சேவை கிடைக்கும். ராதாராணியுடைய கருணை இருந்தாதான் நமக்கு வந்து கிருஷ்ணர் கிட்டக்க போக முடியும். அதனாலதான் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் வந்து அவ்வளவு ஒரு ஸ்பெஷல் பிரேயர் இந்த கலியுகத்துக்கு. நமக்கு வந்து ரொம்ப அழகா சைத்தன்ய மகாபிரபு மூலமா நம்ம ஆச்சாரியர்கள் மூலமா கிடைச்சிருக்கு. இவ்வளவு ஈஸியான ஒரு தபஸ்யா நமக்கு கொடுத்திருக்கிற கலியுகத்துல அப்படின்னா அது என்னன்னா, காலம்பர சீக்கிரம் 4 மணிக்கு எழுந்து இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை அட்டென்டிவா சாண்ட் பண்ணா படிப்படியா நம்ம ஜீவஸ்வரூப் நித்ய கிருஷ்ணதாஸ், நானும் கிருஷ்ணதாசன் அப்படிங்கிற அந்த கான்சியஸ்னஸ் நமக்கு, அந்த உணர்வும், அந்த உணர்வுல நம்மளுடைய ஆக்டிவிட்டியும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ஆரம்பமாகும். அந்த ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல நம்ம இந்த பிரார்த்தனையை பண்ணும்போது ராதாராணி சந்தோஷப்பட்டு கிருஷ்ணர் கிட்ட சொல்றா. அப்போ பிருந்தாவனத்துல இருக்கிற அத்தனை பேரும் மேட் சர்வன்ட்ஸ் எல்லாரும் ராதாராணியுடைய சேவிகைகள். அவங்க எல்லாரும் வந்து நம்மள ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஏன்னா ராதாராணிக்கு சதகோட்டி கோபி சகீஸ் இருக்காங்க. அதுல பிரதானமான கோபி லலிதா சகி. லலிதா சகியோட பிரதானமான மஞ்சரி ரூப மஞ்சரி. அந்த ரூப மஞ்சரியோடைய ஒரு விஸ்தாரம் தான் ரூப கோஸ்வாமி. நம்ம எல்லாருமே ரூபானுகாஸ். நமக்கு எல்லாம் டைரக்டா வந்து அந்த விருந்தாவனத்துல இருக்கிற கோபிகைகள் கூட ஒரு பெரிய கனெக்ஷனை வந்து நமக்கு கொடுத்து வச்சிருக்கார் ஸ்ரீல பிரபுபாத. சோ அப்படி அந்த ஒரு டைரக்ட் கனெக்ஷன் நமக்கு கிடைச்சது அப்படிங்கறதே வந்து நம்ம வாழ்க்கையில நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத மிக மிக பெரிய ஒரு சௌபாகியம் அது. அந்த சௌபாகியம் நமக்கு கிடைச்சது அப்படின்னா, குருடனுக்கு வந்து வைர நெக்லஸ் கிடைச்ச மாதிரி அவனுக்கு என்ன தெரிய போறது அந்த வைர நெக்லஸ். அந்த மாதிரி நம்ம பல நேரங்கள்ல இது ரொம்ப வந்து ஒரு ஈஸியா நம்ம இதை எடுத்து விடுறோம். ஆனா இந்த கருணை வந்து இவ்வளவு இதுவா கிடைக்கிறது அப்படின்னா அது வந்து சைத்தன்ய மகாபிரபு மூலமா நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த சைத்தன்ய மகாபிரபு ஏன் இருக்கார் அப்படின்னா அதுக்கு காரணம் அவர் ராதையுடைய பாவத்தை எடுத்துன்னு. ராதா பாவத்யுதி சுவலிதம் நௌமி கிருஷ்ண ஸ்வரூபம். அவர் எப்படி வர்றாருன்னா, ராதாயா பிரணய விற்கிறதீர் ஹலாதினீர் சக்தி ரஸ்மத். அது தெரியணும்னா நம்ம ரொம்ப அற்புதமான ஒரு லீலைக்குள்ள நம்ம இப்ப போறோம். அது என்ன அப்படின்னா அனந்த சம்ஹிதான்னு ஒரு புக்கு. அதுல வந்து சிவனும் பார்வதியும் பேசிக்கிறாங்க. என்ன அவ உரையாடல் பண்றா அப்படின்னா இந்த நவத்வீப் தாம் எப்படி வந்தது அப்படின்னு. ஒரே ஒரு நிமிஷம் மாதாஜி.
சாரி மதனி. இந்த நவத்வீப் தாம் எப்படி வந்தது அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா, மகாபிரபுடைய அவதாரம் அது நமக்கு புரிஞ்சுது அப்படின்னா, ராதாராணியோட கருணை வந்து நமக்கு எப்படி சைதன்ய மகாபிரபு மூலமா நமக்கு கிடைச்சது அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு அற்புதமான ஒரு பாஸ்ட் டைம். ஒரு சமயம் கிருஷ்ணர் பிருந்தாவனத்துல விரஜா கோபி அவளோட அவர் வந்து லீலை பண்ணிட்டு இருக்க. இந்த விஷயம் வந்து ஸ்ரீமதி ராதாராணிக்கு எல்லா சகிகளும் வந்து சொல்றா. அதாவது கிருஷ்ணர் வந்து விரஜாவோட அவர் வந்து இப்ப இருக்காரு அப்படின்னு உடனே ராதாராணி வந்து போய் தன்னுடைய சகிகளோட போய் பாக்குறா. இப்ப ராதாராணி வரா அப்படிங்கிற நியூஸ் வந்து கிருஷ்ணருக்கு தெரிஞ்சிருத்தோம். தெரிஞ்ச உடனே என்ன ஆகுதுன்னா, கிருஷ்ணர் அங்கேருந்து காணாம போயிடுறாரு. கிருஷ்ணர் காணாம போன உடனே விரஜா கோபி என்ன பண்றா அப்படின்னா, ராதாராணி வரா அப்படிங்கிற பயத்துல அவ வந்து நதியா மாறிடுறாங்க. விரஜா வந்து நதியா மாறிடுறான். அப்ப விரஜா அந்த ராதாராணி அங்கேருந்து கோமா வந்து அந்த குரூவ்ல பாக்குறா. அந்த குஞ்சால பார்த்தா கிருஷ்ணரை காணோம், விரஜாவையும் காணோம். அப்ப கிருஷ்ணர் எல்லா இடத்துலயும் தேடுறாங்க. அந்த கோபிஸ்ல ராதாராணியோட சகேஸ்ல தேடும்போது எங்கேயுமே வந்து கிருஷ்ணர் வந்து இல்ல. அப்போ ராதாராணி என்ன பண்றேன்னா, கிருஷ்ணரை அட்ராக்ட் பண்ண என்ன பண்ணலாம் நான் அப்படின்னு யோசிக்கிறா. அப்ப யோசிச்ச உடனே ராதாராணி தன்னுடைய சகிகள் எல்லாம் அழிச்சுட்டு யமுனாக்கும் கங்காக்கும் நடுவுல ஒரு இடத்துக்கு அவங்க வராங்க. வந்து உக்காந்துட்டு அந்த இடம் வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு இடமா இருக்கு. அந்த இடத்துல பல கிரீப்பர்ஸ், பல செடி கொடிகள்லாம் இருக்கு. அப்புறம் நிறைய பம்பிள் பீஸ், அதாவது அந்த வண்டுகள்லாம் வந்து அந்த இடத்துல ரீங்காரம் பண்ணிட்டு இனிமையா வந்து ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கு. அந்த இடத்துல வந்து எல்லா ரிதுக்களும் ஒன்னா இருந்து எல்லாம் அவ்வளோ ரொம்ப அழகா வந்து அந்த இடமே வந்து ரொம்ப மனதுக்கு ரம்யமா இருக்கு. அந்த இடத்துல நாலா பக்கமும் அந்த கங்கை யமுனையும் சேர்ந்து அந்த ராதாராணி சகிகளோட இருக்கும்போது சுத்தி ஒரு மோட் மாதிரி ஒரு பெரிய ஒரு தீவு மாதிரி அந்த இடத்த பண்ணி அந்த இடத்துல சலசலன்னு அந்த நீரோட்டம் வந்து காதுல கேட்டுன்னு இருக்கு. அப்போ அந்த மரங்களுடைய மாலத்தி, அதுக்கப்புறம் வந்து புன்னாகம், இந்த மாதிரி பல வாசனை பூக்கள் நிரம்பிய மரங்கள்லாம் அங்க இருக்கு. அதோடைய அந்த பிரான்சஸ் எல்லாம் சேர்த்து சகிகள்லாம் கட்டி அதுல வந்து ஒரு ஊஞ்சல் மாதிரி கட்டி ஸ்ரீமதி ராதாராணி அதுல உட்காந்துக்கிறாங்க. உட்கார்ந்துட்டு அவங்க அப்படியே ஃபுல்லா வந்து கிருஷ்ணருடைய அந்த பிரேமை, கிருஷ்ணரை வந்து எப்படியாவது நம்ம இங்க வர வைக்கணும் அப்படிங்கிற அந்த ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட ராதாராணி என்ன பண்றா அப்படின்னாக்க, கிருஷ்ணரை வந்து அட்ராக்ட் பண்றதுக்காக ஒரு ராதாராணி புல்லாங்குழல் எடுத்து ராதாராணி புல்லாங்குழல் எடுத்த உடனே அந்த இடத்துல வந்து வசந்த ருது வந்துடுறது. அதுக்கப்புறம் வந்து அங்க இருக்கிற எல்லா பறவைகள், மயில் எல்லாம் வந்து அந்த இடத்த சுத்தி வந்து எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க ராதாராணியுடைய அந்த அழகை பார்க்க. அத்தனை சகிகளும் 630 மில்லியன் சகிஸ் வந்து ராதாராணியோட பர்சனல் அசிஸ்டண்டா இருக்காளாம். அவ எல்லாரும் அங்க வந்து அந்த ஊஞ்சல வந்து அப்படி முள்ளமா ஆட்ட ராதாராணி தன்னுடைய புல்லாங்குழல வச்சிருந்து அதுல வந்து வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வாசிக்கும் போது கிருஷ்ணரால கண்ட்ரோல் பண்ண முடியல. கிருஷ்ணர் வந்து அந்த இடத்துக்கு ஓடி வந்து ராதாராணி கிட்ட வந்துடுறார். அப்ப ராதாராணிய பார்த்த உடனே கிருஷ்ணருக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ராதாராணிக்கு கிருஷ்ணர் வந்தவொடனே ரொம்ப சந்தோஷம். அங்க 2 யுகல மிலன், அங்க ராதா கிருஷ்ணருடைய அந்த சேர்க்கை வந்து அந்த இடத்துல நடக்கிறது. அப்ப கிருஷ்ணர் வந்து கொஞ்ச நேரம் ராதையுடைய உடனே அவர் வந்து பிரைவேட்டா அவருடைய அந்த லீலைகள் எல்லாம் அவர் பண்ணிட்டு இருக்கார். அப்புறம் ராதாராணி கிட்ட அவர் சொல்ற, ராதாராணி இந்த இடம் என்ன இடம், இது இவ்வளவு வந்து மனசுக்கு ரம்யமா இருக்கு. நான் எத்தனையோ இடத்துங்கள்ல இருந்திருக்கேன். ஆனா இந்த குஞ்சா, நீ எனக்காக பண்ணியிருக்கிற இந்த குஞ்சா மாதிரியான ஒரு இனிமை, ஒரு மாதுரியம், ஒரு ஹையஸ்ட் ஒரு சந்தோஷத்தை நான் எந்த இடத்துலயுமே நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினது இல்லை அப்படின்ன உடனே ராதாராணி வந்து சொல்ற, இது உனக்காக நான் வந்து நீ இங்க வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பண்ணின இந்த பூமி, இந்த பூமியே ரொம்ப அழகாதான் இருக்கு ஆல்ரெடி அப்படின்னு ராதாராணி வந்து அந்த இடத்துடைய அழகையும் அந்த
சொன்ன உடனே கிருஷ்ணர் சொல்றார், இன்னிலிருந்து இந்த இடம் வந்து நவவிருந்தாவனம் அப்படிங்கிற பேர்ல இருக்கும். ஏன்னா இந்த விருந்தாவனம் வந்து ரொம்ப ஒரு புதுமையானது. இனி புதுமையானது அப்படின்னு என்ன, பகவான் என்ன தினே தினே நவம் நவம், தினம் தினம் புதுசு புதுசா இருக்கிறவர் பகவான். அவரே ஒரு இடத்த நவ விருந்தாவனம் அப்படின்னு சொல்றாருன்னா, இந்த விருந்தாவனம் வந்து டெய்லி டெய்லி புது விதமான சந்தோஷத்தை எனக்கு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இது இன்னிலேருந்து நவ விருந்தாவனம் அப்படிங்கிற பேரோட இருக்கும் ராதாராணி. அது மட்டும் இல்லாம இந்த நதிகள்லாம் சூழ்ந்து இருக்கிறதுனால இதெல்லாம் ஒரு தீபமா வந்ததுனால இன்னிலேருந்து இந்த இடத்துக்கு பேர் வந்து நவத்வீபம் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லி அவர் என்ன சொல்றார், என்னுடைய ஒரு பாவத்துல நீ வந்து என்னுடைய பிரேமையில நீ வந்து இடத்த உண்டாக்கின, அந்த பிரேமை வந்து என்ன அப்படிங்கறத எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக நான் வந்து உன்னுடைய பாவத்துல கௌரங்கரா இந்த இடத்துல நான் வந்து எப்போது நித்தியமா நான் இந்த இடத்துல வந்து இருப்பேன், இங்க இருந்துட்டு என்னுடைய லீலைகளை செய்வேன் அப்படின்னு பகவான் வந்து அவர் ராதாராணி கிட்ட கிருஷ்ணர் சொல்றார். ராதா பாவ தியுதிசு வலிதம் நவமி கிருஷ்ண சுரூபம். அந்த அந்த ராதாராணியுடைய அந்த அங்க காந்தியை எடுத்துட்டு, ராதாராணியுடைய அந்த மூட எடுத்துட்டு, இந்த நவ விருந்தாவனமான இந்த நவத்வீபத்துல சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப மெர்சிஃபுல்லா இந்த யுக அவதாரமா இந்த யோக பீட்ல இங்க மாயாப்பூர்ல இருந்து கிட்டக்க இந்த இடத்துல வந்து அவருடைய அவதாரம் ஆச்சு. எதுக்கு அவதாரம் பண்ணாருன்னா, ராதாராணி அனுபவிக்கிற அந்த கிருஷ்ண பிரேமைய எல்லாரும் அனுபவிக்கணும் இந்த கலியுகத்துல வந்து. ஏன்னா ராதாராணியோட மூடு அதுதான். ராதாராணியுடைய மூடுன்னா என்ன, எல்லாருக்கும் கிருஷ்ணர் கிடைக்கணும், நான் அனுபவிச்சது எல்லாரும் அனுபவிக்கணும். இதுதான் ராதாராணியோட மூடு. சோ இந்த மூடுதான் வந்து சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்றாரு, கிருஷ்ணரை எல்லாரும் அனுபவிக்கணும், கிருஷ்ண பிரேமை எல்லாருக்கும் கிடைக்கணும். அதுக்கு அத்தியந்த துர்லப பிரேமை புரிபாரே தான். பகவான் வந்து தானமா கொடுக்கிற சைத்தன்ய மகாபிரபு என்னத்த தானமா கொடுக்கிறாரு, அத்தியந்த துர்லப பிரேமை, அவ்வளவு துர்லபமான ஒரு பிரேமை, கிருஷ்ண பிரேமை. அத வந்து கொரிபாரே தான் எப்படி கொடுக்கிறாருன்னா, ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யா பிரபு ஜீவே தயா கோரி, இந்த கலியுகத்துல இருக்கிற ஆத்மாக்கள் எல்லார் மேலயும் கருணை எடுத்துட்டு சபாஷத ஸ்வியோதாம சக அவதாரி. இந்த இடத்துல வந்து பகவான் சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய சகாக்களோட வந்து அந்த உன்னதமான கிருஷ்ண பிரேமைய, ராதாராணி அனுபவிச்ச அந்த கிருஷ்ண பிரேமைய கிருஷ்ணரே வந்து ராதையுடைய ஒரு அந்த மூடுல ராதையுடைய பாவத்துல கொடுக்கிறார் அப்படின்னா சைத்தன்ய மகாபிரபு. அதனாலதான் குரு மகாராஜ் வந்து இவ்வளவு பெரிய பிலாசபி எல்லாம் எதுவுமே வேண்டாம், எப்போது நீங்க வந்து கௌரங்க 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 சொல்லுங்க. அது இப்ப எல்லாம் என்ன சொல்ற, நித்தாய் நீ டை அப்படின்னு சொல்றாரு. அந்த முட்டியில வந்து அந்த டை அப்படின்னு சொல்லி எப்படியாவது நித்தாய் கௌரங்கா 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 நித்யானந்தா சொல்லிண்டே இருங்க எப்படியாவது எல்லார் வாயிலையும் கௌரநாமம் வந்தா போறோம் அப்படின்னு. இந்த கௌரநாமம் வந்து விடுதுன்னா அவளுக்கு வந்து பியூரிபிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுது அப்படின்னு அர்த்தம். இத வந்து அவ்வளவு கருணையா உலகம் முழுக்க போய் அவர் உடம்பு முடியறதோ முடியலையோ அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதாவது சேவா துக்க சுக பரம சம்பத. இந்த ராதாரனுடைய மூடுதான் நம்ம வந்து பாக்குறோம். இந்த சுத்த பக்தர்கள் கிட்ட நம்ம இத பாக்குறோம். ஏன்னா பிரபுபாத் 75 வயசுல அவ்வளவு முடியாத வயசுல அவர் போய் அமெரிக்கால போய் எவ்வளவு கஷ்டப்பட்டு நமக்கு பிரபுபாத் லீலாமிருத்தம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் வந்து இந்த கிருஷ்ண பக்தியை வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னா பிரபுபாதுடைய அப்பா வந்து சொன்னார், என்னுடைய மகன் குழந்தை பிறந்த உடனே அவன் வந்து ராதாராணியுடைய சிறந்த பக்தனா வரணும் அப்படின்னு அவர் வேண்டின்றான். அப்போ ராதாராணியுடைய சிறந்த பக்தனா அவர் எப்படி வந்தார் அப்படிங்கிறதுக்கு இதுதான் எக்ஸாம்பிள். அதே ராதாராணியுடைய அதே மூடு, அந்த மெக்னானிமிட்டி, அந்த அதாவது அந்த எல்லையற்ற ஒரு கருணை. கிருபா அப்படின்னா கேட்டு கிடைக்கிறது, இது கருணை அப்படின்னா கேட்காமயே கொடுக்கறது. மழை வந்து இப்ப என்ன கருணை கடல் அப்படிமா, கடல் வந்து யாரு போய் கேட்கறது இல்ல, மழை வந்து யாரு கேட்கறது, தானா வந்து வர்றது. அதே மாதிரி கருணை அப்படிங்கிறது தானா வருது. கிருபா அப்படின்னு நம்ம போய் கேட்டு அதுக்கப்புறம் கிடைக்கிறது. ஆனா கருணை அப்படிங்கிறது எந்த காஸ்ட்லெஸ் எதுவுமே இல்லாம அவங்களா கொடுக்கறது. இந்த கருணை தான் வந்து பிரபுபாதுக்கு இருந்தது. அதே நம்ம பிரபுபாதுடைய ட்ரூ ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆச்சாரியர்கள் மூலம் நம்ம பார்க்க, அவங்க எல்லாரும் வந்து இந்த கலியுகத்துல இந்த 2020 24 23 24ல இந்த உலகம் இப்படி போற போக்குல அவங்க எவ்வளவு வந்து என்னெல்லாம் மூளைய வருத்தப்பட வச்சு, என்னெல்லாம் உடலை வந்து வருத்தப்பட வச்சு அவங்க கிருஷ்ண சேவைய செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த பரம்பரையில நம்ம ஜாயின் ஆயிருக்கோம் அப்படிங்கறதே வந்து ஒரு பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த அணில் வந்து
ராமருடைய இதுல சகாயம் பண்ணினா மாதிரி நம்ம இவங்களுக்கெல்லாம் சின்னதா சகாயம் பண்ணினாலே நம்மளுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த அனந்த சம்ஹிதையில இந்த நவ விருந்தாவன், இந்த நவத்வீபத்துடைய இந்த தோற்றத்தை பத்தின கதைய வந்து சிவன் பார்வதி கிட்ட சொல்லி, அதுக்கப்புறம் அவர் ஒரு பலஸ்ருதி சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, டெய்லி யார் காலையில எழுந்துண்டு இந்த நவத்வீப் உருவான கதைய வந்து அவங்க நினைச்சு பாக்குறாங்களோ, அதுல வந்து சந்தோஷப்படுறாங்களோ, கௌரங்கருடைய பேர் எடுத்துக்கிறாங்களோ, அவங்க எல்லாருக்குமே வந்து கிருஷ்ண பக்தி கண்டிப்பா வந்து அவங்களுக்கு கேரண்டியா கிடைக்கும் அப்படின்னு ஒரு அற்புதமான பலஸ்ருதியும் அவர் சொல்லி வச்சிருக்கார். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு இடம் தான் இந்த நவத்வீப் ஐலண்ட் நமக்கு கிடைச்சிருக்கு ராதாராணியுடைய மூலமா. சோ இது வந்து 2வது செக்ஷன் நான் சொன்னது. டைம் இருக்கா மாதாஜி? இருக்கு மாதாஜி, ப்ளீஸ் கண்டினியூ பண்ணுங்க. சோ 3வதா வந்து ஏன்னா ராதா அஷ்டமி அப்படின்னாலே ராதாராணியுடைய கதைகள் லீலைகள் அத வந்து கேட்காம முடிவ அது வந்து ஃபுல்ஃபில்லா இருக்காது. அதனால இது வந்து நேத்திக்கு பெங்காலி கிளாஸ்ல பக்தி புருஷோத்தம் மகாராஜ் சொன்ன பாஸ்ட் டைம்ஸ் தான் நான் இப்ப சொல்ல போறேன். நம்ம சவுத் இந்தியால ரொம்ப ஸ்பெஷலா ராதா கல்யாணம் நிறைய பேர் பண்ணுவாங்க. ஆனா நம்ம நிஜமாவே ராதாக்கு கிருஷ்ணருக்கு கல்யாணம் நடந்ததா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து எழும். அது பாத்தீங்கன்னா பிருந்தாவன்ல ராதைக்கு கிருஷ்ணருக்கும் எப்பப்ப கல்யாணம் என்னென்ன மாதிரி நடந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ் இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கான லீலைகள் இருக்கு. அததான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஒரு சமயம் நந்தபாபா குழந்தை கிருஷ்ணரை எடுத்துட்டு அவர் என்ன பண்ணார், கோச்சரனுக்கு போறார். அதாவது பசுமாடுகளை மேய்க்கிறதுக்காக அவர் போறார். அப்ப போகும்போது அவர் வந்து திடீர்னு மழையெல்லாம் வந்துடுறது, அவருக்கு ஏதோ வேலையும் வந்துடுறது. அப்போ அவர் என்ன பண்றார், உடனடியா திரும்பணும். அப்ப என்ன பண்றாரு, தன்னுடைய பசுக்கள் எல்லாம் வந்து 4 பக்கமும் போயிருக்கு, அதெல்லாம் போய் அழிச்சுன்னு வரணும். இந்த குழந்தை கிருஷ்ணர் இருக்கு. அப்ப என்ன பண்றது தெரியல. அப்ப அங்க ஸ்ரீமதி ராதாராணி சின்ன பொண்ணு ராதாராணி அங்க வந்திருக்கா. அப்புறம் நந்தபாபா வந்து ராதாராணி கிட்ட, இந்த கிருஷ்ணரை வந்து நீ கொஞ்சம் நேரம் வச்சுக்கோ, நான் வந்து பசுமாடெல்லாம் எடுத்துன்னு வந்துடுறேன், நீ எடுத்துட்டு நீ போய் சீக்கிரம் போய் யசோத கிட்டக்க இந்த குழந்தைய வந்து சேர்த்துடும், நான் மாடெல்லாம் ஓட்டின்னு வரேன் அப்படின்ன உடனே கிருஷ்ணர் வந்து ராதாராணியுடைய கையில வந்து கிருஷ்ணரை எடுத்துட்டு ராதாராணி வந்து நடந்து வரா. எங்க வர, பந்திர்வன் வழியா ராதாராணி நடந்து வர. அப்ப நடந்து வரும்போது திடீர்னு அந்த பந்திர்வனுக்குள்ள நுழையும் போது, விருந்தாவனத்துல 12 வனங்கள்ல ஒண்ணு பந்திர்வன். இந்த பந்திர்வன்ல நுழையும் போது அந்த குட்டி கிருஷ்ணர் இருக்கிறவர் அவர் கிஷோர கிருஷ்ணரா மாறிடுறார். அதாவது ஒரு யூத் பாய் கிருஷ்ணர் அப்படி மாறினவன ராதாராணி கிஷோரியா ஆயிடுறா. அப்ப 2 பேரும் கிஷோரியா அங்க சகிகள்லாம் வந்து அவளுடைய நித்திய லீலைகளுக்கு அங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கும் போது, அப்போ அங்க பிரம்மா வர. பிரம்மா வந்து பார்த்த உடனே பிரம்மா வந்து இந்த அற்புதமான இந்த கிருஷ்ணருடைய இந்த நவயௌவன ரூபத்தை பார்த்து அவருக்கு ரொம்ப அட்ராக்ஷன் ஆயிடுறது. அப்ப பகவானுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல பந்திர்வன்ல ராதைக்கும் கிருஷ்ணருக்கும் ஒரு கல்யாணத்தை வந்து அவர் நடத்தி தர. என்ன நடத்துறாருன்னா, வேதோக்தமா அவரே வேதங்களுடைய மூலம் ஸ்டார்டிங் அவர்கிட்ட தானே எல்லாம் வருது, அவர் தானே எல்லாத்தையும் சொல்றார். நான்முகன் அவருக்கு பேரு. அவர் வந்து உக்காத்தி வச்சு, அவர் வந்து 2 பேரையும் உக்காத்தி வச்சு புரோஹிதம், அவரே புரோஹிதரா இருந்து ராதாராணிக்கு அப்பாவா அவர் இருந்து அந்த கன்னியாதானம் பண்ணி கொடுத்து கிருஷ்ணருக்கு அவர் கல்யாணம் பண்ணி வைக்கிறார். கல்யாணம் பண்ணி வச்சு அப்போ அந்த புரோஹிதருக்கு ஒரு தட்சிணை கொடுப்பா இல்லையா, அப்போ என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றார், இந்த விருந்தாவனத்துல இருந்துட்டு எப்போதும் வந்து நான் உங்களுடைய லீலைகளை நான் நித்தியமா பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்ன உடனே அந்த பிரம்மாக்கு அப்பதான் வரம் கொடுக்கிற ராதாராணி, நீ பர்சானா கிட்டக்க 4 சிகரமா இருக்கிறவர், தான்கட் மான்கட் அந்த பிரம்மகட் அந்த 4 குன்றுகள் அங்க இருக்கு விருந்தாவன்ல. அது வந்து பிரம்மாவுடைய ஒரு தலைகள். அவர் அங்க வந்து அந்த குன்றின் வடிவுல பிரம்மா அங்க இருந்து அந்த ராதாராணியுடைய லீலைகள் எல்லாம் வந்து அங்க ராதாகிருஷ்ணருடைய லீலைகளை தரிசனம் பண்றதுக்காக அவருக்கு அங்க வரம் கிடைக்கிறது. அப்புறம் திருப்பி ராதாராணி வந்து கிருஷ்ணர் குழந்தை வடிவம் வந்துடும், ராதாராணி கொண்டு போய் சேர்க்கிறா அப்படிங்கிறது அப்புறத்தி வரலாறு. இது வந்து ஒரு கல்யாணம் ராதா கிருஷ்ணாக்கு பந்திர்வன்ல. அதுக்கப்புறம் 2வது நீங்க பார்த்தேல அப்படின்னா, இந்த பிரம்ம விமோகன லீலை நடக்கிறது இல்லையா,
அதாவது அந்த பிரம்மா வந்து பசுக்களையும் கோபர்களையும் கவர்ந்துட்டு போன உடனே ஒரு வருஷத்துக்கு கிருஷ்ணா வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிடுறாரு. யாரா எக்ஸ்பேண்ட் ஆறாரு? எல்லா சகாக்களாவும் கிருஷ்ணா இருக்க, அதே மாதிரி எல்லா பசுமாடு கண்ணுக்குட்டியாவும் அவர் வந்து மாறிடுறாரு. அப்ப என்ன பண்றேன்னா ஒரு வீட்டுலயும் அந்த கோபர்களுடைய ரூபத்துல இருக்கிறது யாரு? கிருஷ்ணர். அப்ப என்ன பண்ற நாரதரும் பௌர்ணமாசியும் இதுதான் கரெக்டான டைம், எல்லாத்தையும் ஸ்பீடப் பண்ணணும் அப்படின்னுட்டு அப்ப அவர் சொல்ல இந்த இந்த ஒரு வருஷம் வந்து ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு லக்னமும் சிறப்பான ஒரு நாளும் வர்றது. இந்த பிருந்தாவனத்துல இருக்கிற பச்சா கச்ச குழந்தைகள்ல இருந்து யாரா இருந்தாலும் இந்த வருஷம் யார் கல்யாணம் பண்ணி கொடுக்கறாளோ அவளுக்கு வாழ்க்கையில எந்த கஷ்டமுமே வராது. அவ ரொம்ப நல்லவாளா இருப்பா. இந்த முகூர்த்தம் இனி வந்து எத்தனை யுகங்களுக்கு அப்புறம் வருங்கிறது தெரியாது. அதனால உங்க எல்லாருக்கும் வந்து பொண்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்றது இதுதான் கரெக்டான டைம் அப்படின்ன உடனே அப்ப எல்லாரும் கிடுகிடுன்னு அவ எல்லாரும் வந்து அவளுக்கு தெரிஞ்ச மற்ற கோபர்கள் வீட்டுல எல்லாம் யார் வீட்டுல பையன் இருக்கோ எல்லாரையும் பார்த்து எல்லா கோபி பெண்களுக்கும் அந்த கோபர்களுக்கும் கல்யாணம் அப்ப நடக்கிறது. அப்படின்னா யார்? கிருஷ்ணர் தானே அந்த கோபரா இருக்கிற. அப்ப அவளுக்கு எல்லாம் யாரோட கல்யாணம் ஆச்சு? கிருஷ்ணரோட தான் இன்டைரக்டா எல்லாரையும் வந்து அவர் கல்யாணம் பண்ணிக்கிறார் பகவான். இது பௌர்ணமாசியோடைய ஒரு டைரக்ஷன்ல நடக்கிறது. ஏன்னா எல்லாரும் காத்தியாயுர்வேதம் பண்ணி எல்லாரும் வந்து பகவான கணவனை அடையணும் எல்லாரும் ஆசைப்படுறா இல்லையா? அதனால அந்த ஆசையை வந்து அந்த டைம்ல நிறைவேற்றி வைக்கும் போது எல்லா கோபிகைகளுக்கும் கல்யாணம் நடக்கும் போது அப்ப ராதராணிக்கும் கிருஷ்ணருக்கும் அப்ப வந்து அவங்களுக்கு வந்து கல்யாணம் அப்போ நடக்கிறது. இது வந்து ஒரு 2வது ஒரு கல்யாணம். அப்புறம் 3வது ஒரு கல்யாணம் அப்படின்னாக்கா அது எப்ப நடக்கிறது அப்படின்னா சொல்றேன் தான்கட்ல கிருஷ்ணர் வந்து ராதராணிக்கு வந்து ரிஷபான அவ நமக்கு தெரியும். ராதராணி வந்து அபிமன்யு அப்படிங்கறத ராதராணி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறவர். அப்ப அபிமன்யுவோட அவருக்கு கல்யாணம் ஆகும்போது அப்போ கிருஷ்ணர் என்ன பண்றார்? சின்ன குழந்தை அவர் வந்து பயங்கரமா வீட்டுல ஒரே அழுது ரகலை பண்ணிட்டு இருக்க. அப்ப எல்லாரும் சொல்றா இந்த மாதிரி குழந்தை ரொம்ப அழுதுன்னு இருக்கு. அங்க கல்யாணம் நடக்கிறதுல கல்யாண மண்டபத்துக்கு ஐசின் போனா அங்க வெரைட்டியா மனுஷாலாம் நிறைய இருப்பா. அப்புறம் நிறைய இந்த டெக்கரேஷன் எல்லாம் இருக்கும். இந்த புல்லாங்குழி இதெல்லாம் வாசிச்சுட்டு இருப்பா. அதனால நிறைய அங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வாசிப்பா. அதனால குழந்தைக்கு நிறைய என்கேஜ்மெண்ட் இருக்கும். அங்க அழிச்சுட்டு போ அப்படின்னு. அங்க போன உடனே கிருஷ்ணர் என்ன பண்றார்? அழுகை நிறுத்திட்டு அவர் என்ன பண்றாரு? அபிமன்யு மடியில வந்து அவர் தாவிடுறார். அபிமன்யு மடியில தாவின உடனே அபிமன்யு என்ன பண்றேன்னா சரி குழந்தை கிருஷ்ணர் தானே அங்கிருந்து கீழே எடுத்து இறக்கி வச்சா அழற. அதனால சரி குழந்தைன்னு இருந்துட்டு போட்டோம் அப்படின்ட்டு மடியில உட்காந்து வச்சுக்கிறார். அப்போ ராதராணிக்கும் அபிமன்யுக்கும் அந்த புடவையும் அந்த வேஷ்டியும் அவ முடிச்சு போடுவான் கல்யாணத்துக்கு. முடிச்சு போடும்போது கிருஷ்ணர் அவருடைய கையையும் வந்து அதுக்குள்ள வச்சுடுறார். வச்சு அப்ப கையில முடிச்சு போடும்போது கிருஷ்ணர் கையும் சேர்த்து முடிச்சு போட்டுறார். அப்புறம் சுத்தும் போது கிருஷ்ணர் சேர்ந்து வந்து அபிமன்யோட சுத்துறார். அப்படி பார்க்கும்போது ராதராணிக்கு அபிமன்யு கல்யாணம் நடந்தா கூட அது வந்து கிருஷ்ணரோட தான் வந்து ராதராணிக்கு கல்யாணம் நடந்தாப்புல. இது வந்து ஒரு 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 3rd கல்யாணம். 4th கல்யாணம் வந்து கிருஷ்ணர் வந்து இன்னொரு துவாரகாதீசனா இருந்து அப்புறம் அவர் திரும்பி வரும்போது அப்ப வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் 200 வருஷத்துக்கு அப்புறம் கிருஷ்ணர் வந்து விருந்தாவனத்துக்கு திருப்பி வரும்போது எல்லாரும் கிருஷ்ணர் விட்டுட்டு போகும்போது எப்படி இருந்தாலும் அதே மாதிரியே வந்து அந்த கோபிகைகள்லாம் அப்பயும் இருக்கா. அப்ப கிருஷ்ணர் வந்த உடனே அப்ப எல்லாரும் வந்து அங்க மீட்டிங் போடுறா. இந்த கிருஷ்ணர் இப்ப வந்துட்டார், இவர் இங்க இருந்து ரிட்டர்ன் அனுப்பக்கூடாதுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. போகும்போது அப்ப சொல்ல இங்க அனுப்பக்கூடாது அப்படின்னா இங்க வந்து ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து அவர் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாருன்னா அவர் இங்கே இருப்பாரு அப்படின்னு. அப்ப நந்தபாபா பாவம் ரொம்ப இன்னசென்ட்டா கிருஷ்ணர்கிட்ட போய் கேட்கிறார், உனக்கு வந்து நான் இங்க கல்யாணம் பண்ணி வச்சா நீ இங்கே இருக்கியா? ஓஎஸ் அதுக்குன்னு நீ வந்து பார்த்து யாரையாவது பண்ணி கொடு, நான் வந்து பண்ணிக்கிறேன். அப்ப பௌர்ணமாசிட்ட உட்காந்து டெசிஷன் பண்ணும்போது பௌர்ணமாசி சொல்ற சரி ராதராணிய வந்து கல்யாணம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்றான். அப்போ அந்த டைம்ல வந்து ஒரு கல்யாணம் நடக்கிறது. ஆனா இத்தனை கல்யாணங்கள் நடந்தா கூட ஒரு நாளைக்கு கிருஷ்ணர் ராதராணி பேசிட்டு இருக்கும்போது ராதராணி சொல்றா, எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது என்னது அப்படின்னாக்க ராசலீலா தான். கிருஷ்ணர் சொல்ற எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா ராசலீலா தான் அப்படிங்கிற. ஏன்னா ராசலீலா தான் பரக்கிய ரஸ், பக்தியோடைய ஹையஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா இந்த பரக்கிய ரஸ் அப்படின்னா என்ன சொல்றது பரக்கிய ரஸ்க்கு? அதாவது
ஒரு பேரமர், அதாவது ஒரு கிருஷ்ணருடைய ப்ராப்பர்ட்டி இல்ல, ஆனா கிருஷ்ணர் கிட்டக்க இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோட இருக்கிற ஒரு மூடு, அந்த பரக்கிய ரசம். அது வந்து ஃபுல்லா வந்து பகவான் அனுபவிக்கிறது என்ன அப்படின்னா ராசலீலையில தான். அதனாலதான் இதெல்லாம் வந்து ஒரு விளையாட்டா இந்த கல்யாணங்கள்லாம் இருந்தா அது பெருசா வந்து எதுவும் பேசப்படுறது கிடையாது. ஏன்னா இதெல்லாம் வந்து பெரிய கல்யாணம் லாஃபுல்லா எப்படி கிருஷ்ணர் வந்து துவாரகால ருக்மணிய கல்யாணம் பண்ணிட்டாப்லயோ இல்ல சத்யபாமாவை கல்யாணம் பண்ணாப்லயோ ஜாம்பவதி அவள் எல்லாம் கல்யாணம் பண்ணாப்ல அப்படி கிடையாது. ஆனா இதெல்லாம் வந்து இப்படி ஜாலியா நடந்தா கூட ரொம்ப ஹையஸ்டா குளோரிஃபை பண்றது என்ன அப்படின்னா இந்த ராசலீலை தான். ராதாகிருஷ்ணருடைய அந்த பரக்கிய ரசம். இந்த பரக்கிய ரசம் தான் வந்து பக்தியுடைய ஹையஸ்ட் பவம். அதனாலதான் ராதா தத்துவம் அப்படிங்கிறது யாராலையும் புரிஞ்சுக்கவே முடியாது. ஏன்னா அது கோபனீய தத்துவம். அது வந்து நிறைய பேருக்கு புரியாது. அப்படியே புரிஞ்சுட்டாலும் நிறைய பேர் அதை ரொம்ப சீப்பா வந்து பேச ஆரம்பிப்பா. அந்த மாதிரி பேசுற உபன்யாசங்களும் நிறைய பேர் இருக்கு. அது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமா இல்லைன்னாக்க ரொம்ப ஒரு ஒரு மண்டேனா நம்ம இப்போ சினிமால ஒரு காதலி இருக்கிற மாதிரியான ஒரு விஷயமா பேசுவா. அதனாலதான் வந்து புரோபத் என்ன சொல்றேன்னா அந்த 10th canto பாகவதம் வந்து நம்ம படிக்கிறதுங்கிறது அப்படிங்கிறது அதுக்கு நமக்கு உண்டான தகுதிகளை நம்ம வளர்த்துக்கணும். அதுக்கு முதல் பகவான் யார், கிருஷ்ணர் யாரு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் 9 canto தெரிஞ்சாதான் அவருடைய அந்த ராசலீல வந்து நமக்கு புரியாது. அதனால பகவான் ஜென்ம கர்ம சமே திவ்யம், அவருடைய கர்மங்களை திவ்யமானது. திவ்யமானது நம்மளுடைய புலன்களுக்கும் நம்மளுடைய அறிவுக்கும் நம்ம மனசுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயங்கள். அது அந்த அப்படின்னாக்கா அந்த திவ்யமான விஷயம் நமக்கு எப்படி வரும் அப்படின்னா நம்ம மைண்ட்ல யோசிச்சா நமக்கு படிச்சு புரிஞ்சுட்டா ஸ்காலர்ஷிப்னால வராது. எப்படி வரும் அப்படின்னா நரோத்தம் தாஸ் டாக்கூர் சொல்ல திவ்ய ஞான் ஹிருதய பிரகாஷிதோ ஜென்ம கர்ம சமே திவ்யம், திவ்ய ஞான் ஹிருதய பிரகாஷிதோ. திவ்ய ஞானம்ங்கிறது நம்மளுடைய மனசுல வந்து உதயமாகும். எப்படி யாருமே வந்து சூரியனை உதிக்கிறதுக்கு நம்ம ஆர்டர் பட்ட உதயமாகாது. ஆனா தானாதான் அவருடைய வில்ல உதயமாவார். அதே மாதிரி திவ்ய ஞானம் அப்படிங்கிறது நம்ம குரு கிருஷ்ணருக்கு நம்ம எவ்வளவு சேவை செய்யறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி அந்த திவ்ய ஞானம்ங்கிறது நம்மளுடைய மனசுல வந்து ஹிருதய பிரகாஷித்தோ. பிரேம பக்தி ஜஹா ஹோய்த்தே ஆவித்யா விநாசா ஜாத்தே திவ்ய ஞான் ஹிருதய பிரகாஷித்தோ. அதாவது குரு நம்ம தினம் வந்து ஹையஸ்ட் பிலாசபி எல்லாம் நம்ம ரொம்ப எளிமையா நம்ம வந்து இந்த வைஷ்ணவ பாடல்கள் மூலமா நம்ம பாடிட்டு இருக்கோம். அதனாலதான் இதெல்லாம் நம்ம விசாரம் பண்ணணும். சைத்தன்ய சந்திரே தயா கொரோகை விசார். கிருஷ்ணதாஸ் கவிராஜ் சொல்றார் மகாபிரபுடைய கருணை என்ன பண்ணணும்னா விசாரம் பண்ணணும். பல விஷயங்களை நம்ம விசாரம் பண்ணிட்டு இருக்கோம். எப்ப பார்த்தாலும் விசாரம் தான். கல்யாணம் ஆகலன்னா கல்யாணம் ஆலையே, கல்யாணம் ஆயிடுதுன்னா குழந்தை பிறக்கலையே, குழந்தை பிறந்தா குழந்தை நல்லா வளரலையே, குழந்தை நல்லா வளர்ந்தா அது இன்னும் நல்லா இருக்கணுமே, நல்லா படிக்கணுமே, நல்லா இதாகணுமே, அப்புறம் அது கல்யாணம் ஆகணுமே, அப்புறம் எனக்கு வேலை கிடைக்கணுமே, வீடு கட்டணுமே, இந்த மாதிரி விசாரங்கள்லாம் தான் நமக்கு 24 hours இருந்துட்டு இருக்கு. ஆனா பண்ண வேண்டிய விசாரம் என்ன அப்படின்னா சைத்தன்ய சந்திரர் தயா கொரோக விசார். சைத்தன்ய மகாபுருடைய கருணையை வந்து விசாரம் பண்ணி பாரு டெய்லி 24 hours. மனசை போட்டு உழப்பிக்கோ. எதை போட்டு உழப்பு? மகாபுருவோட கருணையை நினைச்சு உழப்பிக்கோ. அப்போ என்ன ஆகும்னா விசார் கொரிலே சித்த பாபே சமத்கார். அதை நம்ம விசாரம் பண்ணும்போது நம்மளுடைய சித்தம் வந்து சமத்காரம். சமத்காரம் எப்படி நல்ல கிளீனிங் ஆனதானே படிச்சுன்னு இருக்கும். நம்ம சித்தம் வந்து கிளீன் ஆயிடும். கிளீன் ஆகி அதுல நமக்கு வந்து என்ன தெரியும்னா துமாரா ஹிருதய சதா கோவிந்த விஸ்ராம். நம்ம மனசுல வந்து பகவான் இருக்கார். அவர் வந்து அவர்கிட்டக்க லகான கொடுத்துட்டு அவர் சொல்ற பிரகாரம் நம்ம வாழ்க்கைய ஓட்டிண்டே போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு புரிய வரும். அதுதான் வந்து மகாபிரபுடைய கருணை, அதுதான் ராதாராணியுடைய கருணை, அதுதான் நம்ம ஆச்சாரியர்களுடைய கருணை, அதுதான் வைஷ்ணவர்களுடைய கருணை, அதுதான் நம்மளுடைய மகா மந்திரத்துடைய பெருமை. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஷாம கோபிகா மாதாஜி, ரொம்ப அருமையான ஒரு விளக்கம். எங்களை நவதீப் தாம்கே கூட்டு போயிட்டீங்க. அழகான லீலைகள் மூலியமா இன்னைக்கு ராதாராணியோட மகிமைகள் எங்களுக்கு சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னும் நிறைய வகுப்புல நீங்க வந்து எங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நாங்க ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டுக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு சின்ன கோரிக்கை, ஸ்ரீமண்டலி குழு நாங்க எல்லாரும் மாயாப்பூர் வரோம். உங்களோட கிருபை மூலியமா லீலைகளை நாங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் மாதாஜி. ரொம்ப நன்றி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ இந்த மாதாஜி. சேவைக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வாங்க. ரொம்ப நன்றிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி, இன்னைக்கு இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு. உங்களோட கொஞ்ச நேரம் இதெல்லாம் பத்தி பேசுறதுக்கு ஒரு சான்ஸ்.
எல்லாருக்குமே ரொம்ப பாக்கியம் மாதாஜி. உங்க மூலியமா, உங்க மூத்த பக்தர்கள் மூலியமா நாங்க இன்னைக்கு ராதாராணியோட கருணை மூலியமா எங்களுக்கு எல்லாம் இது கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு சம்பகலதா சகியுடைய அப்பியரன்ஸ் டே வேற, அவங்களுடைய நாள் இன்னைக்கு. அதனால இன்னைக்கு சாயங்காலம் 4 மணிலேருந்து ராதா மாதவ் கோவில்ல சம்பகலதா அப்பியரன்ஸ் டே செலிப்ரேஷன். இன்னைக்கு ரொம்ப அற்புதமா வந்து சம்பகலதா வந்து எல்லோ காம்ப்ளெக்ஷன். அதனால இன்னைக்கு ராதா மாதவுக்கு ராதாராணி அஷ்டசகிகளுக்கெல்லாம் ஃபுல்லா மஞ்சள் பூசி இன்னைக்கு அலங்காரம் பண்ணிருக்காங்க. கோல்டன் புது ட்ரெஸ் போட்டிருக்காங்க. இன்னைக்கு சம்பகலதா சகி வந்து குக்கிங்ல எக்ஸ்பர்ட். அதனால இன்னைக்கு மாயாப்பூர் பக்தர்கள் எல்லாம் பல விதமான ஐட்டம் ப்ரிப்பேர் பண்ணி இன்னைக்கு சம்பகலதா மூலமா ராதாராணிக்கு ஆஃபர் பண்ண போறாங்க. நீங்க எல்லாரும் மாயாப்பூர் டிவில பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும் சம்பகலதா அப்பியரன்ஸ் டே. கண்டிப்பா ஹரே பாக்குறோம் மாதாஜி. கிருஷ்ணா ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி ஹரே மாதாஜி. கிருஷ்ணா மாதாஜி. ஒரு டவுட், நீங்க சொன்னீங்க ஒரு மாதிரி ஒருத்தங்க இனிஷியேட்டட் பேரு வந்து பிரபுபாத் கிட்ட போய் எனக்கு மறந்து போச்சு பேரு அப்படின்னதுக்கு ஏதோ சொன்னீங்க. பட் அந்த இடத்துல சரியா கேட்கல. என்ன சொன்னீங்க? அவர் சொன்னாரா, நீங்க வந்து என்னோட பேர் கொடுத்தீங்க இனிஷியேஷன் போது, அந்த பேர் எனக்கு கொஞ்சம் சரியா காதுல விழல. ஃபுல்லா சொல்லுங்க அப்படின்னு. பிரபுபா சொன்னாரா, பேர் காதுல விழறத விட ரொம்ப முக்கியம் தாஸ் அப்படின்னு நான் கொடுத்தேன் இல்ல, அந்த தாஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது உன் காதுல விழுந்துதான்னு கேட்டாராம். ஏன்னா பல நேரம் நம்ம வந்து பேர் என்ன சொல்லும்போது இன்ன பேருன்னு சொல்ற கூட தாஸ் அப்படிங்கறத நம்ம விட்டுருவோம். அதனால தாஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு பிரபுபாத் சொன்னாராம். அதாவது நீ வந்து இன்னாருடைய தாசன், அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த தாசபாவம் உனக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணாராம் பிரபுபாத். ஓகே மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மிக்க நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிரணாம்ஸ் மாதாஜி. பகுதியா ரொம்ப ஆவலா ஒரு மாசமா நம்ம காத்துட்டு இருந்த ஸ்லோகா போட்டி இப்ப நடக்க போகுது. பிரியா, எல்லாரும் நம்ம எல்லாம் தயாரா இருக்கோமா? ஹரே கிருஷ்ணா பிரியா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எல்லாரும் மாதாஜி, இதுக்காண்டிதான் நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மூத்த ரொம்ப பக்தர்கள் முன்னாடி ஸ்லோகா சொல்றதுக்காக. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, ஸ்டார்ட் பண்ணலாம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கூப்பிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து பத்மா மாதாஜியை கூப்பிடலாம். மாதாஜி, உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகத்தை ஒரு 4 ஸ்லோகத்தை இன்னைக்கு நீங்க சொல்லணும், நாங்க எல்லாம் கேட்டுக்கிறோம். ஹரே கிருஷ்ணா. பத்மா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரணாம் மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. பிரணாம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. எனக்கு அதாவது ஃபர்ஸ்ட் கேண்டோ செகண்ட் சாப்டர் 18th ஸ்லோகா நான் கத்துட்டு இருக்கேன், அதை சொல்றேன் மாதாஜி. நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டிகி. ஃபர்ஸ்ட் கேண்டோ செகண்ட் சாப்டர் ஃபோர்த் ஸ்லோகா மாதாஜி. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயம் உதிரயே. ஃபர்ஸ்ட் கேண்டோ ஃபர்ஸ்ட் சாப்டர் தேர்ட் ஸ்லோகா. நிகம கல்பதரோர்கலிதம் ஃபலம் சுகமுகாத் அமிர்தத்ரவ சம்யுத பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரஹோ ரசிகா புவி பாவுகாக. அப்புறம் ஃபர்ஸ்ட் கேண்டோ செகண்ட் சாப்டர் 17th ஸ்லோகா மாதாஜி. ஸ்ருண்வதா சுகதாக்க கிருஷ்ணக புண்ணியஸ்ரவண கீர்த்தனக ஹிருத்தந்தஸ்தோ ஹிபத்ராணி விதுனோதி சுஹ்ருத் சதாம். ஹரே கிருஷ்ணா. பத்மா மாதாஜி, மிக்க நன்றி. ரொம்ப அழகா வாசிச்சீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி இந்த போட்டியில கலந்துகிட்டதுக்கு. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அடுத்ததா நம்ம நந்தினி மாதாஜி அவர்களை அழைக்கிறோம். மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. பிரணாம்ஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா. ஃபர்ஸ்ட் கேண்டோ ஃபர்ஸ்ட் ஸ்லோகா ஃபர்ஸ்ட் சாப்டர்ல
जन्माद्यस्य यतो त्वयातितरतश्चापीषु अपि तेने ब्रह्मा हृदय आदिकवये मुह्यन्ति यत् सूरयः तेजो वारिमृदां यदा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा नाम्न्या स्वेन सदा निरस्तगुहकं सत्यं परं धीमहि. ஃபர்ஸ்ட் சாப்டர்ல செகண்ட் கேண்டோல ஃபோர்த் ஸ்லோகா. நாராயணம் நமஸ்கிருத்தம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதம் வியாசம் ததோ ஜெயம் உதிரயேத். ஃபர்ஸ்ட் கேண்டோல செகண்ட் சாப்டர்ல 18வது ஸ்லோகம் வந்து நஷ்டப்ராயேஷு சுபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்தி பவதி நைஷ்டகி. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல தேர்ட் ஸ்லோகா கேண்டோ ஃபர்ஸ்ட் சாப்டர் தேர்ட் ஸ்லோகா. நிகம கல்பத்தரோர் கலிதம் ஃபலம் சுகமுகாத் அமிர்த கிரவ சம்யுக்தம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரஹோ ரசிகா புவி பாவுகாஹ. அப்புறம் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ஃபர்ஸ்ட் கேண்டோல செகண்ட் சாப்டர்ல 28 and 29. वासुदेव परा वेदा वासुदेव परा महा वासुदेव परा योगा वासुदेव परा क्रिया वासुदेवं वासुदेवा परं ज्ञानं वासुदेवं परं तपः वासुदेव प्रभो धर्मो वासुदेव परागतिः. हरे कृष्णा माताजी. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, ரொம்ப அருமையா சொன்னீங்க. மிக்க நன்றி, மிக்க மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அதனாலதான் நான் இத இவ்வளவு நாள் கத்துனேன். ரொம்ப நாள் வச்சு கத்துக்க. இன்னும் 2 ஸ்லோகா கத்துக்கல தர்ம புரோஜித. ரொம்ப சந்தோஷம் மாதாஜி. கத்துக்கோங்க. இன்னும் நிறைய வரும் உங்களுக்கு ஆடியோஸ் மாதாஜி போட்டுருவாங்க. கண்டிப்பா நம்ம எல்லாம் இது ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. பிரியா மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. பிரணாம்ஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. first canto, first chapter, second sloka. Dharmaha prochita kaitavo atra paramo nirmak sadanam sadam vedyam vastavam attavastu sivatam tabat trayomulanam Srimad Bhagavate Mahamuni krite kimva parishwarah satyo krite amrityate atra kritipite sukshurvi dakshanat. First canto, first chapter, that sloka. Nigama kalpatarur kalitam balam sukapta samyutam bivada bhagavatam rasamalayam muhuraho rasika bhuivavuhaha. First chapter, first canto, second chapter, fourth sloka. Narayanam namaskritya naram chaiva narottamam devim saraswatim vyasam tado jayam udirayet. नष्टप्रायेषु अभिप्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तम श्लोके भक्ति भवति नैष्ठकी. हरीश्वरजी. நன்றி பிரியா மாதாஜி, ரொம்ப அருமையா வாசிச்சீங்க, ரொம்ப அழகா சொன்னீங்க. ஹரே கிருஷ்ணா. பிரணாம்ஸ் மாதாஜி. ரொம்ப உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு இந்த ஸ்லோகா போட்டியில கலந்துக்கிட்ட அனைத்து பக்தர்களுக்கும் சிறப்பு பரிசா உங்க வீடு தேடி வரும் அப்படின்றதுல சொல்லிக்கிறோம். பங்கு பெற்ற அனைவர்களுக்கும் மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. இன்னியோட இந்த வகுப்பை நம்ம முடிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு இந்த வகுப்புல கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும், முக்கியமா இந்த பெரும் வாய்ப்பை நம்ம அளித்த சீதாச்சாரு மாதாஜி அவர்களுக்கு ரொம்ப நன்றி கலந்த வணக்கங்களையும் நாங்க சொல்லிக்க ஆசைப்படுகிறோம் ஸ்ரீமண்டலி குழுவின் சார்பாக. எல்லாருக்கும் வணக்கம். ஹரே கிருஷ்ணா. லலிதா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. புவனா பேசுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஒரு ஃபீட்பேக், ஜெனரல் ஃபீட்பேக். எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸ் ஸ்லோகா காம்படிஷன் தைரியமா ஃபேஸ் பண்ணின வாழ்க்கை ரொம்ப ரொம்ப கங்க்ராச்சுலேஷன்ஸ். பெரிய அது ஒரு பெரிய மைல்ஸ்டோன். இவ்வளவு ஸ்லோகா எல்லாம் கத்துண்டெல்லாம் ஈஸியா ஞாபகம் வச்சுட்டு, அது இந்த மாதிரி நம்மளோட வயசெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதே ரொம்ப கஷ்டம். இன்ஃபேக்ட் ஜென்மாதசிய நான் படிக்கிற டைத்துல, நான் அப்ப என்ன ஒரு 25-26 இயர்ஸ் ஓல்டு. எனக்கு கிட்டத்தட்ட 3 மாசம் ஆச்சு கத்துக்க அந்த ஸ்லோகா. ஏன்னா இட்ஸ் அ பிக் சேலஞ்சிங் ஸ்லோகா. இது அவ்வளவு ஈஸி இல்ல அது. பட் இந்த சின்ன குறிப்பிட்ட காலத்துல எல்லாரும் கத்துண்டு ரொம்ப அழகா சொன்னேன். ரொம்ப 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 சந்தோஷம். அண்ட் ஜெனரல் ஃபீட்பேக் என்னன்னா, எல்லாருமே ஸ்லோகம் சொல்லணும்ன்ற ஒரு ஆர்வம் இருக்கு, அதே சமயத்துல பயமும் இருக்குன்னு தெரியுது அழகா. ஆனா அந்த ஸ்லோகத்தை கரெக்டா மெதுவா அமைதியா உச்சரிச்சு சொன்னேன்னா நல்லா இருக்கும்.
அப்பதான் அதோட அனுபவமே ரொம்ப அழகா இருக்கும். நம்ம ஃபாஸ்டா சொன்னீங்க, எல்லாருமே சேன் பண்றச்சே நான் கவனிச்சே கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்டா போறேன், அதை அப்படியே சொல்றச்சே மிஸ் ஆயிடக்கூடாது, மறந்துடக்கூடாதுன்ற ஒரு பாவத்தோட சொன்னேன். புரியுறது முதல்ல தடுமாற்றம் தான் இருக்கும். ஆனா அடுத்த வாட்டி இது, அதனால இது லாஸ்ட் செக்ஷன் கிடையாது ஸ்லோகா காம்படிஷன். இது மாதிரி ஒரு எவ்ரி 3 months 4 months பண்ணிட்டே இருப்போம். நிச்சயமா ஒரு நீங்களே உங்களுக்கே அதிசயமா இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 300 ஸ்லோகமாவது பை ஹார்ட் பண்ணுவேன். புவனாக்கு தெரியும் எவ்வளவு ஸ்ட்ரிக்ட். ஆக்சுவலி நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஸ்லோகா காம்படிஷன் வந்துருச்சுன்னா. அந்த ப்ரொனவுன்சியேஷன் கூட மாறக்கூடாது. நிகம கல்பத்தருர் கலித்தம் பலம் அப்படின்னு தான் சொன்னேன். எங்க மாமனா சொல்ல சரியா சொல்லல, போய் பண்ணு திரும்பி வா அப்படின்பா. அவ்வளவு ஈஸியா நான் விட்டுற மாட்டேன் உங்களை. இந்த வாட்டி முதல் வாட்டி விட்டுட்டேன், பரவாயில்ல. தாபத்ரயோன் மூலனம், தாபத்ரயோ அப்படிலாம் கிடையாது. த த எல்லாம் நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு. அது சான்ஸ்கிரிட், தமிழ் இல்ல. அதனால அந்த சில வார்த்தைகள்லாம் நம்ம கரெக்டா உச்சரிச்சா ரொம்ப நன்னா இருக்கும். அதனால மிஸ் பண்ண வேண்டாம். பட் டெஃபினெட்லி கூடோஸ். எல்லாரும் மெதுவா சொன்னா போறோம். நிகம கல்பதரோர் கலிதம் பலம் சுகமுகாத் அமிர்த திரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரஹோ ரசிகா புவி பாவுகாஹ அப்படின்னு அந்த மீட்டர்ல தினம் சொல்லி பழக்கிக்கோங்க. எவ்வளவு ஸ்பஷ்டமா சொல்றேன்னு உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். நீங்களே என்னமோ வேதத்தை படிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் எல்லாம் நிறைய இருக்கும். நிறைய பேர் உங்களை அப்படியே எல்லாம் பாப்பாங்க. என்ன நான் இந்த மாதிரி 4 ஸ்லோகம் சொன்னேன்னா வெளியில நிறைய பேர் நினைச்சுட்டு விடுறா, ஐயோ எனக்கு எத்தனையோ விஷயங்கள் தெரியும்ட்டு. ஆனா எனக்கு ரொம்ப குறைச்சலாதான் தெரியும். சோ எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த ஸ்லோகங்களோட மகிமை எப்படி பிரபுபாத் வந்து ரொம்ப சீரியஸா இந்த ஸ்லோகத்தை எல்லாம் பைஹார்ட் பண்ணணும்ன்ற ஒரு இன்சிஷன் நிறைய கொடுத்திருக்காரு. அது மாதிரி நிறைய நம்ம இதுல எல்லாம் நடக்கிறது இஸ்கான்ல. ஸோ ஆல் தி பெஸ்ட், கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் ஆல் தோஸ் ஹூ பார்ட்டிசிபேட் ஸ்லோகா காம்படிஷன்ல. மீண்டும் எனக்கு இந்த நம்பர் வந்து டபுள் பண்ணணும். இன்னைக்கு என்ன நான் 3 பேர் வந்தேளா, அடுத்த வாட்டி 6 பேர் வரணும் ப்ளீஸ். தேங்க்யூ. அண்ட் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் கைடன்ஸ் எல்லாம் தருவோம் நாங்க செப்பரேட்டா. இந்த தனியா எனக்கு கத்துக்கணுமா, ஆல்வேஸ் நம்மளுக்கு வாட்ஸ்அப்ல இருக்கு. we will do it. நம்ம போட்டு கத்துக்கலாம் பல வாட்டி. இண்டிவிஜுவல் அசிஸ்டன்ஸ் புவனா எல்லாருக்கும் இவாளுக்கெல்லாம் தெரியும். she knows what I need. அதனால நீங்க எல்லாரும் கத்துக்கலாம். அண்ட் all the best. Thank you so much Lalita, Bhuvana, conduct this whole thing. Thank you Mataji. Hare Krishna.